விபீஷணர் சரணடைகின்ற தகவலை அந்த 2 காவல்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லாரையும் ஆலோசனை கேட்கிறாரு. எப்பவுமே அரசியல்லையும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, எல்லோருடைய ஆலோசனை கேட்பது சில நேரத்தில் நன்மையில் முடியும். பெரிய வயதிலே மூத்தவர்கள் வராத யோசனை வயதில் இளையவர்களுக்கும் சில நேரங்கள் நல்ல யோசனை ஐடியா வரலாம். அதனால எல்லாருடைய அபிப்பிராயத்தை கேட்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க, தான் தோன்றித்தனமா செயல்படுவாங்க. ராமபுரம் குரங்கு தலைவர்களை கேட்கிற விபீஷணர் வந்திருக்கிறார், நம்ம அவரை ஏற்றுக்கலாமா, என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. சுக்ரீவன் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். வாலி தம்பி சுக்ரீவன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, சகோதரனுக்கு துரோகம் செய்து வரும் இவனை நம்ப கூடாது. அவரே சகோதரனுக்கு துரோகம் செய்து சாமியை வச்சு ராமர் மூலமா அண்ணனை கொன்னுட்டு வந்தவர் சொல்றாரு, சகோதரனை துரோகம் செய்து வந்தவரை நாம் நம்ப கூடாது. இப்பொழுது நியாயம் தெரிந்து ராவணன் கெட்டவன், சுவாமி திருவடி சரணகதி அப்படின்னு வராரு. வீட்டாழ்வாரு சீர்த்தி தூக்கி போனார ராவணன். அப்ப எங்க போச்சு அந்த நியாயம்? அதனால வருகை தந்திருக்கிற விபீஷணர் சந்தேகத்துக்குரியவர் அப்படின்னு சுக்ரீவன் அவர் ஆலோசனை சொல்றாரு. அடுத்தது ஜாம்புவந்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஜாம்புவந்தர் சொல்றாரு, விபீஷணரை பொறுத்தவரைக்கும் நல்லவன் தான் நம்ம இதுவரை செய்தி. ஆனால் நம்ம அதை நம்பி சேர்த்துட்டு நம்ம கிட்ட வந்த பிறகு அவர் தீவிராக மாறிவிட்டால், ஒருவேளை ராவண உதவி பண்றதுக்காக உழவு சொல்றதுக்காக வந்திருந்தா நமக்கு கஷ்டமாயிடுங்கள. அதனால யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதன் பிறகு வெளியேற்றினாலும் நமக்குதான் பழி அப்படின்னு ஜாம்புவந்தர் சொல்றார். அப்ப நீலர் சொல்றார், பெண்கள் விஷயமாக வந்தவர்களையும் போரில் புடங்கொடுத்து வந்தவர்களையும் தாயாதியால் விரட்டப்பட்டு வந்தவர்களையும் தஞ்சமடைகிற பொழுது சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நியாயம் இருந்தால் இவர் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியவர் தான். தனியா அடைகிறாரு, நியாயமா சேர்க்கணும், நமக்கு ஏதாவது மாறுதலா இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க என்று நீரெல்லாம் குழப்பமா சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ராமபுரம் இப்ப தனித்தனியே கேட்கலைங்க, பொதுவா கேட்டாரு. அவங்க உங்க கருத்தை எழுந்து நின்று பேசினாங்க. ஆஞ்சநேயர் சாமி வாய் திறக்கவே இல்லை இது வரைக்கும். இப்ப இவங்க எல்லாரும் ஒரு தோராயமா கருத்து சொன்னாங்க, ஒரு பொதுவா சொன்னாங்க. ஆஞ்சநேயர் சாமிக்கு தான் விபீஷணரை பற்றி நேரில் பார்த்த அனுபவம், அவர் பேச்சை கேட்ட அனுபவம் ஒரு நாள் அல்ல, அது 2-3 தினங்கள். அதனால விபீஷணரை பற்றி அதை கருத்து சொல்றதுக்கு முழுமையான தகுதி உடையவர் சுவாமி தான், ஆஞ்சநேயர் தான். ஆனா அவரு அவங்களாம் சொல்லுகிறாங்க, அமைதியாகிறார். எல்லாரும் பேசி முடித்த பிறகு சுவாமியே கேட்கிறார், ஆஞ்சநேயா நீ அமைதியா இருக்கிற? அதன் பிறகு எழுந்த ஒரு கருத்து சொல்றாரு. சுவாமி, எல்லாரும் சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க அபிப்பிராயத்தை சொன்னாங்க, தப்பு ஒண்ணு இல்லைங்க. ஆனால் நான் லங்கை மாநகரம் சென்ற பொழுது ராவணகிட்ட பேச்சு கொஞ்சம் வளர்ந்த பொழுது கோபத்துல ராவணேஸ்வரன் என்னை கொல்லும்படியாக உத்தரவிட்டார். இந்த குரங்கை கொல்லுங்கள் கடுமையான உத்தரவை அவர் சொல்லுகிற போது அப்போ விபீஷணர் தடுத்தார். விபீஷணர் கொல்ல வேண்டாம், அரசியல் ரீதியாகவே கொல்லக்கூடாது என்கிற, தூதரை கொல்லக்கூடாது என்கிற மரபு இருந்தாலும் என்ன வகையில சொன்னா ராவணேஸ்வரன் கேட்டுக்குவார்களோ அப்படி சொல்லிடலாம். அரசியலும் சொன்னாரு, என்னையும் காப்பாற்ற முயற்சி செய்த மகா உத்தமன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஒண்ணு சொல்றாருங்க, நம்ம தாயார் பிராட்டியார் அங்க அசோகவனத்திலே சிறையில் இருக்கிற பிராட்டியாரி இல்ல விபீஷணருடைய மகள் திரிசடி, அந்த அம்மையார் தான்
நம் தாய்க்கு நீங்கள் கலங்க வேண்டாம், 1% கூட நீங்க பயப்பட வேண்டாம், உங்க கற்பை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம், எங்க பெரியப்பா விரும்பாத பெண்ணை தொட முடியாது, வேதவதி என்ற பிராமண பெண்ணு சாபம் இருக்குது, அதனால உங்ககிட்ட பேசி பார்ப்பாரே தவிர உங்கள் சம்மதம் வந்தால் ஒழிய உங்களை அவர் தொடவே மாட்டார், அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் என்று சொல்றாங்க. இனிமேல் என்ன நடக்கும், ராமதூதன் வருவார், நிறைய ஆறுதல் சொன்னாங்க. அந்த ஆறுதல் சொல்லுகிற விபீஷ்ணாழ்வாருடைய மகள் தெரிந்ததை மட்டும் அங்கு இல்லையானால் நம்முடைய பிராட்டியார் எப்போதும் இறந்து போயிருப்பார் அப்படின்னு. அந்த அம்மாவுடைய ஆறுதல் தான் பிராட்டியாரையே காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாரும் யோசியத்துல தப்பு இல்லைங்க, ஆனா ஒரு கெட்டவன் என்று சொன்னால் நல்லவனை போல எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? முகம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் காட்டி கொடுத்துருங்க. விபீஷ்ணாழ்வார் முகத்தை பாருங்க, கருணே வடிவான சாந்த முகமாக இருக்கும். நீங்கள் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை தந்ததால் ராவணனையும் கொன்று இலங்கையை அவருக்கு ராஜ்யம் தருவீர்கள் என்றே நம்பி வந்திருக்கிறார். ராஜ்யத்தை மட்டும் விரும்பி வரல, இவர் சொன்ன நியாயங்கள், அரச நீதிகள், ஆலோசனைகள், கருத்துக்கள் ராவணகிட்ட எடுபடலை. இருந்து மாழ்வதை விட தெய்வ திருவடி சரணாகதி அடையலாம் என்ற நோக்கத்திலேயே அவர் வந்திருக்கிறார். சுக்ரீவனுடைய வெற்றி இவருக்கு ஆறுதலை தருகிறது. சுக்ரீவன் ராஜாவாயிட்டார் இல்லையா, இவருக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இவ்வளவு சொன்னவர் யாரு இருக்கலாம், வெறும் ஆஞ்சநேயர்னு சொல்லலை இந்த இடத்துல, சூரியனிடத்தில் கல்வி கற்ற ஆஞ்சநேயர் அப்படின்னா சூரியன் மிகப்பெரிய ஆளு, அவர்கிட்ட படிச்சவர்னா கொஞ்சம் சரியாதான் சொல்லுவாரு அப்படின்ற அர்த்தத்துல சூரியனிட்ட உபதேசம் இருக்கிற பொண்ணுங்க ஒரு ஆன்மீகத்துல சொல்றது. இப்ப நான் சொல்ல போற செய்தி விஞ்ஞானம் ஒத்துக்காது, ஆன்மீகத்துல சொல்ல சூரியன் நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறாரு, பூமி தான் சுத்திட்டு இருந்தா சயின்ஸ். ஆனா அது காலையில உபதேசம் கேட்க ஆரம்பிப்பாருங்களா ஆஞ்சநேயரு, அப்புறம் சூரியன் மேல 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 வர்ற மாதிரி நமக்கு இருக்குங்களா, ஆஞ்சநேயர் அது தொடர்ந்த மாதிரி வந்துக்கினே போவாருங்களா, மதியத்துக்கு மேல அவர் அந்த மேல் திசையில இறங்குறாருங்களா, அப்ப உயரத்தை கொச்சிக்கிட்டே போவாருங்களா. இப்படி உபதேசம் கேட்டாலும் ஒரு செய்தி உண்டு. இது ஆன்மீகத்துக்கு பொருந்தா விஞ்ஞானத்துக்கு பொருந்த. ரொம்ப நாள்ல மாச கணக்கு வருஷ கணக்கெல்லாம் அவர் படிக்கலைங்க. சூரியன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தினத்திலேயே வேகமா, அதுக்கு முன்னெல்லாம் 1 மணி நேர கேசட்டு டேப்பா இருக்கு பாருங்க, டேப் கேசட்டு, அதுக்கு எம்டி கேசட்டை கடையில் கொடுத்தா ஒரு பாட்டு உள்ளது பேச்சு உள்ளது என கொடுத்தோம்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த 1 மணி நேரமும் பிளே ஆனாதான் அதுல ரெக்கார்ட் ஆகும். இப்ப நீங்க 500 மணி நேரம் ஆடியோ கொடுத்தா கூட சிடில, இன்னொரு சிடிலேயே கம்ப்யூட்டர் இல்லையா 3 செகண்ட்ல இல்ல 3 நிமிஷமா என்ன சொல்றாங்க, அவ்வளவு குயிக்கா 500 மணி நேர ரெக்கார்டிங் இன்னொன்னுல பதிவாயிட்டு இருக்கும். தெளிவா இருக்கு. இது எப்படின்னா மகாபாரத போர்க்களத்துல சண்டை 18 நாள் நடந்ததுங்க. முதல் நாள் மதிய வரைக்கும் தான் சண்டை, பகல்ல பாதி பகல் தான். அந்த பாதி பகல்லையே கூட கொஞ்சம் நேரம் கீதோபதேசம் நடக்குது. என்னங்க 700 பாட்டு கீதை, 700 சுலோகம் நடந்தது. அரை பகல் சண்டை, மதியத்துல சண்டை முடிஞ்சு போச்சுன்றீங்க முதல் நாள். அப்ப எவ்வளவு நேரம் கீதோபதேசம்? 700 சுலோகத்துக்கு சொல்லி விளக்க சொல்லி எப்படி அவ்வளவு வேகமா கிருஷ்ணர் சொன்னாரு அது புரிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு கண்ணதாசன் பதில் சொல்றாரு. லைப்ரரியில குட்டி புத்தகங்க ஒரு 20 பக்கம் கூட வர அர்த்தமுள்ள இந்த அந்த எழுதினாங்க. அந்த ஐயா கீதை விளக்கம் எழுதுகிறாரு, ரொம்ப ரொம்ப ஜூஸ் பூஜி இருக்கிறாரு. அந்த 20 பக்கம் 25 பக்கத்தை நம்ம படிச்சோம்னா 700 சுலோகம் உள்ள செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் அப்படி எழுதுகிறார். அதுல எழுதுறாரு, அதுல என்ன எழுதுறாரு, சிந்தனை வாயால வாயை திறந்து சப்தமா பேசாம மௌனமாகவே வேகமா சிந்திக்கிற போது பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரி அவங்க தலைமையில கை வச்சு கரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை வாங்கி சொல்லணும். இது விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்தது. விவேகானந்தர் வந்தாருன்னா அவர் எதுவும் வாய்க்கிறத கேட்க மாட்டாருங்களாம், என்ன கேட்க வந்துக்கிறாருன்னு இவருக்கு புரிஞ்சிடுங்களாம்.
இவர் வாயத்தான்னு சொல்ல மாட்டாருங்களாம் பரமமிஸ்டர். அவர் எதை சொல்றாரு மனுஷன் நினைப்பார்களா அது அவரு புரிஞ்சுடுங்களாம். இதெல்லாம் ஞானிகள் விளையாடுகிற விளையாட்டு. அப்படி சூரியனிடத்துல கல்வி கேட்டவர் சொன்ன பிறகு ராமபிரான் எல்லாருடைய கருத்தை ஏற்றுக்கிறார். சரி, அவர் அது சரியாக சொன்னீர்கள், ஆனால் என்னுடைய கருத்து இப்ப அவர் அரசர். அவர் சொல்றார், தஞ்சமடைந்தவரால் ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை. ஒரு தஞ்சனைனா அதனால பின்னால ஆபத்து வருது, நமக்கே ஆபத்துன்னா நான் பத்தி வருத்தப்படல, நான் ஏற்றுக்குவேன். ஒரு புறா மடியில விழுந்தது எங்க தாத்தா உடம்புல, சிபி சக்கரவர்த்தி. அந்த புறாவை அவரை காப்பாற்றுறதுக்காக அது ஒரு தேவதை சோதனை இயல்பானதுகளை தேவதை அவர் சோதிக்கிறாங்க ரொம்ப நல்லவர்ன்றதுக்கு. அப்ப அந்த வேடு போராடுறான், நான் அடிச்ச புறா அவங்க படி மேல விழுந்தது கொடுங்கன்றான். நான் கொடுக்க மாட்டேன்ற, எனக்கு திருண்டதுக்கு மாமிசம் பண்ணுமான்றான். அதுக்கு என்ன மாமிசம் தானே, புறா மாமிசமே தான் வேணுமா, ஏன் மாமிசம் தரன்னு தொடைய அறிஞ்சி புறாவை ஒரு தட்டுல வச்சு இந்த தொடைய அறிஞ்சி அந்த சதை பகுதி வைக்கிறாரு தட்டுல. இடம் வரலைங்க, எவ்வளவு இடம் வரணுமோ வச்சுட்டாரு. சோதிக்கிற தேவதை சோதித்தன தானே, அவரே ஏறி உட்காந்துட்டாருங்களாம். என்ன கூட நீ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு வராம ஒண்ணு பண்ணாத, என்னையே சாப்பிட்டு. ஏன் தன் மேல விழுந்து தஞ்சமடைந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக தன்னையே தியாகம் செய்த பரம்பரையில் வந்தவன் நான், சூரிய பரம்பரை. எப்பவுமே கொஞ்சம் நம்பி வந்தவங்குள்ள அவன் கெட்டவனா இருந்தா கூட அந்த நேரம் காப்பாத்திடணும். தஞ்சமடைந்தவங்களை காட்டி கொடுத்து பாவம் 44 பாவத்தை பண்ணவன் எல்லாரும் மனுமுறை கண்ட வாசகத்துல அது ஒரு பாவம் பாடுறாரு. தேவர்களை சிவபெருமானிட்டு தஞ்சமடைந்தார்கள். பார்கடல் கடைந்த போது முதல்ல விஷம் வந்துட்டு இந்த சோறு சமைக்கிறாங்க பாருங்க, பாத்திரத்துல சோறு சமைக்கும் போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பொங்கி வரும். மேல பொங்கி வருகிற போது பார்த்தா லைட்டா அழுகி தெரியும். அரிசி சுத்தமான அரிசியா இருக்கும், நல்ல 2 தெருல கழுவி இருப்பாங்க. ஆனால் பொங்கி வருகிற போது லைட்டா அழுகி தெரியும். அதை தாய்மார்கள் கரண்ட் அதை வழித்து வெளியே போட்டுருவாங்க. பால் கடல்ல மூலிகை போட்டு அமிர்தம் சாப்பிடலாம், தீர்காயுசா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நீண்ட நாள் வாழலாம், சிரஞ்சீவி வாழலாம் தேவன் ஆசைப்பட்டா விஷம் வந்து விட்டுங்க. விஷம் வந்த போது எல்லாரும் ஓடி போய் சிவன்கிட்ட தஞ்சமடைந்தார்கள். அதுல என்ன சுருக்கம்னா, இந்த மாதிரி அமிர்தம் கிடைக்க போறாங்கன்னு ஒரு வார்த்தை சிவன்கிட்ட முதல்ல சொல்லிக்கலாம். நம்ம முதல்ல தெய்வத்துக்கிட்ட சொல்றதை விட பிரச்சனை வந்த பிறகு போய் முறையிடுறது நம்ம கெட்டிக்காரு. அது சொல்லிட்டு செய்தா விநாயகர் பெருமானி வழிபாடு செய்தா எத்தனை பேர் தடை அனுபவிச்சாங்க தெரியுங்களா? விநாயகர் பெருமான் நம்முடைய சமயத்துல இந்து மதத்துல தடைகளை நீக்கிறதுக்குன்னே ஒரு தெய்வம். அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா, ஒரு வணக்கம் போட்டா நம்ம எந்த காரியம் பண்ணாலும் தடை இல்லை, தடை இருக்காது. தடைகளை நீக்குகிறவர். புள்ளதானே சிவனை அலட்சியமா போய் திரிபுர தகர காலத்துல அச்சு இருபாக்கமா ஒடுங்கி போய் அச்சு இருப்பாக்குன்னு எங்கள் ஒன்றியம் மேல்மருத்தூர் எங்க ஒன்றியம், அந்த ஒன்றியத்துக்கு சேர்ந்தவன எங்க கிராமம். அச்சு இருபாக்கமா போச்சா, ஊரு பேரு அச்சு இருபாக்கம். அதன் பிறகு விநாயகர் வழிபாடு செய்து அவர் போய் திரிபுர தகனம் செய்தார்னு முருகப்பெருமான் வள்ளி திருமணத்துல போன போது தடை வந்தது. சுவாமி தான் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லா தெய்வங்களுமே அனுமதிக்கிறாங்க. அப்ப தெய்வங்களே ஒன்றை செய்கிற பொழுது விநாயகர் பெருமான் வழிபடலைன்னா தடையும், விநாயகர் பெருமான் வழிபட்டபடி சரியானதுன்னா நாம எதை முதல்ல விநாயகர் பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா? கடித மைதனை விட நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சொல்லின்னு ஒண்ணு போடுவாங்க. அது சிவசக்தியினுடைய அடையாளம். இப்ப எல்லாருக்கும் தலைவர் உண்டு, அதே போல தெய்வங்களுக்கு தலைவர். அந்த தெய்வங்களுக்கு தலைவரா இருக்கிற விநாயகர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த விநாயகர் எந்த எலெக்ஷன்ல நிக்கல, அண்ணன் போட்டு தெய்வங்களா சேர்ந்து நீ தலைவரா இரு. அப்ப தெய்வங்களே சேர்ந்து நீ தலைவரா இருந்து சொன்ன பிறகு அவர் சின்னவரா பெரியவரா மதிக்கணும் இல்லைங்களா? தலைவருக்கு ஒரு வணக்கம் போடணும் இல்லைங்களா? மதிக்காத போது அத்தனை பேரும் துன்பப்பட்டிருக்கிறார்கள், மதித்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விநாயகனே வேட்கை தணிவிப்பார், விநாயகனே
வினையை வேறறுக்க வல்லார். தெய்வங்களை வழிபடுவது பிறவி பாவத்தை அரிக்கும். ஆனா விநாயகர் பெருமான் வழிபாடு செய்தா எம்மாம் பிறவி பாவம் இருந்தாலும் வேறறுக்க வல்லார். வினையை எத்தனை பிறவினுடைய துன்பங்கள் நமக்கு பாவமா இருந்தாலும் அது வேரோடு அத்துருவார்களாம். கையில பாத்தீங்கன்னா பழம் வச்சிருப்பார். ஒரு இடத்துல போயிட்டு வந்தா என்ன கேட்பாங்க, ஒரு மறைமுகமா, என்னப்பா போனது காயா பழமான்னு ஒண்ணு. காயா பழமான்னு என்னன்னா, பழம்னா போனது வெற்றி அர்த்தம், காய்னா போனது ஜெயிக்கலன்னு அர்த்தம். இப்ப விநாயகர் பெருமான் கையில பழம் வச்சுக்கிறாருன்னா இவரை வழிபடுகிறவர்கள் எல்லாமே வெற்றி அடைவார்கள் அப்படின்னு ஒரு மறைமுக செய்தி. அதனால்தான் நான் உங்களுக்கு காரிசித்தி மாலை தினமும் பாடுங்கன்னு சொன்னேன். காரிசித்தி மாலை 10 பாட்டு நீங்க தினமும் பாடுனீங்கன்னா உங்க தலைவிதியே மாற்றி எழுதப்படும். நீங்க நம்பலாம். மற்ற தெய்வங்களை விட விநாயகர் ஜனாதிபதி மாதிரி எதையும் செய்யறதுக்கு அவர் உரிமை இருக்கு. இப்ப சிவபெருமான் கிட்ட அமிர்தம் கிடைக்கிற போது, அமிர்தம் கடைய போறோம் ஒரு வார்த்தை சாமிகிட்ட சொல்லிட்டு செய்யறாங்க இல்லையா, தேவர்கள் சொல்லல. ஆனா பிரச்சனை வந்த போது ஓடி போய் சொல்றாங்க, சாமி நாங்க அமிர்தம் கடைந்தோம், விஷம் வந்துட்டு, முதல்ல வரத்து உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தோம், முதல்ல விஷம் வந்துட்டோம். எப்படி பாருங்க, முதல்ல வரத்து சாமி கொடுக்கலாம் இருந்தாமா. எப்பவுமே இந்த சாமி விஷயத்துல, வண்டியில பணம் போற விஷயத்துல, பிரார்த்தனை விஷயத்துல நம்ம எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அதை பண்ணுவோம். ஆனா கரண்ட் பில்லு, இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்றது, நம்ம வேலைக்கு ஆகணும்னா ஒழுங்கா கட்டிடுவோம். திருப்பியில உண்டியில போனோம்னா சரி 2 வருஷம் போகல, 2 வருஷம் போகல, சாமிக்கு நேரம் வந்து கேட்க போறாங்க. வேண்டிக்கிறது நம்ம தெய்வம் வந்து சொல்லல, வேண்டிட்டா ஒழுங்கா பண்ணிட்டு. அது ஒரு குறைதான நிலை. எங்க அம்மா எங்க அண்ணாவுக்கு இனிமே வேண்டிட்டாங்களாம். பிறந்த போது 35 வருஷம் கழிச்சு அவர் கல்யாணம் ஆகி அவர் பிள்ளை பிறந்து என்ன கல்யாணம் பண்றது திருப்பதி ஆட்சி போறாங்க. எங்க அண்ணா என்ன கல்யாணம் பண்றாரு, அக்கா பண்ண கல்யாணம் பண்ணோம். அப்ப எங்க அண்ணாவுடைய பிரார்த்தனை எங்க தாயார் எங்க அண்ணாவோட சொல்லி நிறைவேற்றுறாங்க. 35 வருஷம் கழிச்சு. சாமி தானே, அது என்ன கேட்கப்பா போகுது. தெய்வ விஷயத்தில் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். திருமுறை விஷயங்கள்ல நம்ம சுந்தரமூர்த்தி சாமி திருவாரூர்ல பெண்ணு கல்யாணம் ஆகிவிட்டார், பரவநாச்சியார். திருவற்றூர்ல போயிருக்கும்போது சென்னையில அங்க ஒரு பெண்ணை பாக்குறாரு, விரும்புறாரு. சிவன் தானே கேட்டு பழக நாயன்மா இருக்கு. சிவன் என்ன சொல்லுவாரு, டாய் உனதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா, இங்க என்ன வந்தேத்துல ஒரு பெண்ணு பாக்குற கேட்பாரு இல்லையா. அதனால என்ன சொன்னாங்களா, நீ கூட 2 வச்சுக்கிறீங்களா சாமி, இவருக்கு 2வது வேணும் தான் கேட்கணுமே தவிர அவர் பிரச்சனையில போய் கை வைக்கிறது. கங்கை தேவி மனைவிங்களா யாருக்கா தெரியுங்களா? பக்கத்துல இருக்கிற இடப்பக்கம் இருக்கிற சாமி மனைவி. கங்கை தேவி மனைவின்னு இதுல ஆதாரம் இல்லைங்க. திரைப்படத்துல திருவிழா படத்திலே கட்டா தப்பு, எந்த நூலையும் கிடையாது. கங்கை தேவி நேரா வர முடியல, நேரா வந்த உலகம் தாங்காது, அதுக்காக சாமிகிட்ட போய் தவம் பண்றான்னு பைரவர்கிட்ட சொல்றாங்க. அந்த பைரவர் தவம் பண்றாரு, அவர் ஜடைமுடி வழியா இறங்கி விடுறாரு. அதுக்காக அந்த தலை வழியா இறங்கினாங்களே தவிர உடனே அவங்க செகண்ட் சேனல்ல அவங்க ஒய்ஃபு அவங்க சைடு சொல்லிட்டான். பம்பு அடிக்கிறவன், இந்த கோயில பூசாரி பாட்டு பாடுறவன், இந்த மாதிரி புராணங்கள் சொல்றோம் சொல்லிவிட்டான். எனக்கு இதுவரைக்கும் அது மறுப்பு தான். திருவிளையாடல் படம் எப்பேற்பட்ட டைரக்டருங்க, ரொம்ப இயல்பா எடுப்பார் பக்திய ஏபி நாகராஜ். அந்த படத்துல ஒரு தலைமையில உட்காந்து உயிரை வாங்குறா போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனைவி லிஸ்ட்ல சுந்தரமூர்த்தி சாமியே போய் கேட்கிறாரு, நீ பக்கத்துலயும் ஒண்ணு வச்சுக்கிற, தலைமையிலே ஒண்ணு வச்சுக்கிற, இந்த பெண்ணை நான் விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க வை. சரி கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த அம்மா போய் நான் பேசுறேன். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, போய் பேசினா இவதான் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளு, அங்க ஓடிட்டு என்ன பண்றதுன்னு போகாமையே இங்கே திருவொற்றூர்லயே இருக்கிற மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சாமி இதுல வந்து சத்தியம் பண்ணணும். கோயில் திருவொற்றியூர் தியாகராஜர் கோயில்ல சத்தியம் பண்ணணும். மூலவர் எதிரில் சத்தியம் பண்ணீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்லிக்கிறாப்பா, நான் சத்தியம் பண்ணதான் நம்புவா, அவளை கல்யாணம் பண்ண போறேன். நீ என்ன பண்ற, மகிட மரத்தண்ட போயிடு. அந்த நேரத்துல பக்கத்துல ரைட்ல ஒரு மகிட மரம், நீ அங்கேயே இரு, நாங்க சத்தியம் பண்ணிட்டு போனவரை நீ வந்து உட்காந்து. அவன் கும்பாபிஷேகம் பண்ணி ஐயரை வச்சு கலசம் ஜோடிச்சு 4 யாகம் பண்ணி திருப்பணி பண்ணி கொடி கொடியா செலவு பண்ணி மாசக்கணக்கு வச்சுக்கிட்டு திருப்பணி பண்ணி தெய்வத்தை கொண்டாந்து உட்காந்து வச்சா இவர் வெளியே போடுற திருமறை பாடல்களே எனக்கு ரொம்ப 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 பிடித்த பாட்டு திருவையாறு அகலாத செம்பன் ஜோதி அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிற. திருவையாறு அகலாத செம்பன் ஜோதி. அப்ப என்ன அர்த்தம், எல்லா கோயிலையும் சாமி ஒரு சந்தர்ப்பத்தை வெளிக்கூட போயிட்டு வரலாம். திருவையாறுல இருக்கிற ஐயா மட்டும் அகலவே மாட்டாரு. அதான் அர்த்தம். திருவையாறு அகலாத செம்பன் ஜோதி. ஒரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இவர் இது மாதிரி சொன்னார் பாருங்க. அந்த அம்மா இங்க வந்த போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஏங்க இதுக்காக போய் சாமி கிட்ட எதிரில் ஏன் சத்தியம் பண்ணணும், வாங்க மகிடமத்தாண்ட போயிடலாம். அவங்க மகிடமத்தாண்ட போயிடலான்றாங்க. வேணாம் வேணாம் இங்கேயே பண்ணலாம்னு சொன்ன திறனுக்கு செயல்பட்ட மாதிரி மாட்டேங்கினார். மகிடமத்தாண்ட போய் பண்ணார். என்ன பண்ணாரு, இந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன் சத்தியம் பண்ணார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சத்தியம் பண்றவரு சிவபெருமானே தோழன். ஏன் தப்புனாலும் அவர் நம்ம தானே ஃப்ரெண்டு தானே பார்த்துக்கலாம். கோயில நெருங்கி இருக்கிறவங்க, சாமி தொட்டு பண்றவங்க, என்ன மாதிரி பேச்சாளர், ஆன்மீகத்துல கொஞ்சம் நெருங்கி இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன தப்புட்ட சாமி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது பண்றோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? எவ்வளவு பேர் முட்டாள்தனமான கருத்து. சத்தியம் பண்ணாருங்க. திருவாரூர் தேர் அந்த விழா வருகிற போய் ஞாபகம், திருவாரூர் ஞாபகம் வந்துட்டு பத்தாரு. திருவொற்றியூர் எல்லைய அந்த ஒரு கால் திருவொற்றியூர் எல்லையில் இருக்குது. கால் எடுத்து இப்படி வச்சாரு பாருங்க, 2 கண்ணா பாரு போய். அதனால அந்த பகுதிக்கு காலடிப்பேட்டை. காலை எடுத்து வைக்கிற போது கண்பாரு போன காலடிப்பேட்டை. அந்த திட்டாரு பாருங்க, தப்பு பண்ணது இவரு. சுவாமி அப்படி திட்டுவார். நீ வாழ்ந்துடும், நீ சௌக்கியமா திட்டுக்குன்னு போறாரு. ஒரு ஊர்ல கொம்பு கொடுக்குறாரு, கொம்பு குடினே வராரு. காஞ்சிபுரத்துல அந்த அம்மா பாக்குறாங்க, என்ன தப்பை பண்ணாலும் சாமி பக்தன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு கண்ணை கொடுன்னு. அப்புறம் ஒரு கண்ணு கிடைக்குது காஞ்சிபுரத்துல. ஒரு கண்ணோட அங்க போற, அப்புறம் தான் இன்னொரு கண்ணு அங்க போய் கிடைக்குது. அப்ப சிவபெருமானை தோழராயிருந்தாலும் தப்பு பண்ணினால் தண்டனை உண்டு. இந்த தேவர்கள் யாரும் அமிர்தம் கடைய போற தகவல் சாமி கிட்ட கலந்து தகவல் இல்ல. விஷம் வந்த போது ஓடி போய் சொன்னாங்களா. அப்ப சாமி என்ன பண்ணாங்க, சரிப்பா நான் காப்பாத்துறேன்னு சொல்லி இதே சுந்தரரை கூப்பிட்டு, அலால சுந்தரம் நீ போயிட்டு அந்த விஷத்தை எடுத்தாங்க. அவர் அங்க வந்த மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் மாதிரி உருட்டி எடுத்தாந்து கொடுத்தாருங்களாம். பாலை 2 லிட்டர் பாலை 4 லிட்டர் நெய்யா மாத்திர மாதிரி கொஞ்சம் பண்ணி எடுத்தாந்து கொடுத்துட்டார். அப்படியே உடனே சாப்பிட்டார். அத ராமபுரான் சொல்றாங்க, தேவர்களை காப்பாற்றுறதுக்காக விஷமின்றி தெரிந்தே சிவன் சாப்பிட்டு அவசப்படலையா? அதாவது தஞ்சமடைந்தவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. மார்கண்டேயரை காப்பாத்தலையா? மார்கண்டேயரை காப்பாத்துக்காக சுவாமி அவன் கடமை சரியா தானே செய்யறான், எவன் கடமையை சரியா தானே பண்றான். மேல பாசகம் ஏற்பட்டுட்டோம், இது சாக்கு. அவனை கட் பண்ணணும், சரியா ஒர்க் பண்றான்னு வேலை வச்சது இவர் தான். எப்படி தண்டிக்கிட்டு இடது காலால தீட்ச பண்ற. அத சொல்ற, சீதையை காப்பாற்றுவதற்காக உயிர் விட்ட ஜடாயு ஆழ்வாரை பற்றி இந்த இடத்துல சிந்திக்கிறார். ஏன்னா சீத்தம்மா காப்பாற்றுங்க ஐயா, என்ன யாராவது காப்பாத்துன்னு கத்தின்னு போறாங்க. பறவை வேந்த தசரதனுடைய நண்பன் தாமரை அறிமுகமாயிட்டாங்க. முயற்சி போராடி ராவண எவ்வளவு பெரிய ஆளு, மோதனா இது ஒன்றால் நடக்கலாம். உயிருக்கு பயந்தார் இல்லை, உயிர் போச்சு. அதே மாதிரி இங்கேயும் சீதையை தூக்குறதுக்கு முன்னாடியே
முனிவர்கள் ராவணன் கொடுமையை சொல்லி என்ன தஞ்சம் கேட்டாங்க. நான் ராவணனை கொல்லுவதாக உறுதி சொல்லியிருக்கிறேன். அதனால் எது வந்தாலும் நாம் பார்த்துக் கொள்ளலாம். சுக்ரீவனை போய் அந்த விபீஷண ஆட்சின்னு பாடினார். எவன் முதல்ல சந்தேகப்பட்டு தப்பா சொன்னானோ அவனை போய் ஆட்சின்னு பாடான்னு. அரசியல சிலதெல்லாம் நொட்பர்கள். அவர்தான் தப்பா சொன்னாரு, அவரே அனுப்பினார், நீ போய் விபீஷண ஆழ்வார் ஆட்சின்னு வா. விபீஷண ஆழ்வார் போய் ஆட்சின்னு வராது. 2 திருக்கரங்களையும் தலைமையில் வைத்துக் கொண்டு ராம பஜனை பாடுகினே வராரு. ஆண்டவனே ராமா ராமா நாராயணா பெருமாளே வைகுண்டா, ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமூடி மேல் வைத்தே கொண்டானே, காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமூடி மேல் வைத்தே கொண்டானே. வெள்ளம் அரவணரவர்க்கு நடுவே தம்பி மேரி மலை அருகே நிற்க, புண்ணில்லா மார்பன் புள்ளிவில் கோடத மேகம் முக்க, தொழலை நீங்கி பூட்டில்ல மந்திரம் சோபிக்க, 3 லோகமும் கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்தமர் துள்ளி துள்ளி வருந்த வள்ளல் அதிமுறை உள்ளபடி திருந்த பள்ளி அரவனை தள்ளி எழுந்திருந்த ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமூடி மேல் வைத்து கொண்டானே. சுவாமி சரணாகதி அடைகிறார். ரொம்ப சொல்ல முடியாத ஆனந்தம். சீதா பிராட்டியாரை தூக்கிய ராவனுடைய தம்பி என்று தெரிந்தும் எனக்கு தஞ்சம் அடைந்தாரா, சுவாமி அபயம் அடைந்தாரா, என்னை வரவேற்றாரா, வர சொன்னாரா, பேரானந்தம் அவரை. பெண்கள் கிட்ட அனுபவிக்கிறதுல சின்ன இன்பங்கள் நமக்கு தெரியும். ஆன்மீகத்துல தெய்வத்துக்கிட்ட அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் பெரிய இன்பங்கள். பேரின்பம்னா அந்த நிரந்தரமான சிற்றின்பம், ரொம்ப கொஞ்சம் நிமிஷம் சின்ன சின்ன இன்பம். இதைதான் பேரின்பம்னு சில பேர் வாழ்க்கையை துன்புறுத்தி கொள்ளுகிறார். வந்து திருவடியில விழுந்த போது சுவாமி வரவேற்று மகிழ்கிறார். அமர சொன்னார் பக்கத்துல. அவர் சுத்திலாம் வராது, சுவாமி சுத்திலாம் வந்து நிக்கிறார். வந்த உடனே அவர் செய்த முதல் வேலை லக்ஷ்மணா, ஒரு கிரீடம் ஒன்றை எடுத்து இலங்கையினுடைய அரசை விபீஷணை பட்டாபிஷேகம் பண்ணார். அப்பவே நாட்டை கொடுத்துரு, ராவணன் அப்புறம் கொண்டு வரலாம். உடனே இளைய பெருமாள் அங்கிருந்த ஒரு கிரீடத்தை எடுத்து அவர் தலையில வைத்து, இலங்கை வேந்தன் விபீஷணர் வாழ்க, இலங்கை வேந்தன் விபீஷணர் வாழ்க என்று குரங்குகள் பெரிய கோஷம். ராஜாவாகிட்டாங்க அவர். குகனோடு பூவின் குன்றி சூழ்வார் மகனோடும் அருவரானோம், என் புரை அன்பில் அடல் அமர் காதல் ஜெய நின்னோடும் எழுவரானோ, புகழரும் காணும் தன்னில் புதல்வரால் பொழிந்தான் முந்தை. ஏரிகளே நாங்க 4 பேரு, குகனோட 5 பேர் சகோதரர்கள், சுக்ரீவனோட 6 பேரு, விபீஷணா உம்மோடு நாங்கள் 7 ஆகும், 7 பேர் ஆகிட்டோம். இப்ப நண்பன்னா சும்மா நட்பாவே இருக்கலாம், சகோதர லிஸ்ட்ல சேர்க்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ராமாயணத்துக்கு சிறப்பு தான். என்ன சிறப்புன்னா, இவர் உலகத்துல இருக்கிற பெரிய சக்கரவர்த்தி திருமகன், ஒரு வேடுவ தலைவனையும் குரங்கு தலைவனையும் அரக்க குடும்பத்து தலைவனையும் ஏற்றுக்கிட்டது சகோதர தத்துவமாக வாழ்வது. சில பேர் சகோதரன்னா கூட பிறக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை சொல்லுவாங்க. அவரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, கூட பிறந்த தம்பி மாதிரி,
சொல்லப்போனா கூட பிறந்தவன்லாம் சில நேரம் ஆப்போசிட் ஆயிடும். ஏற்கனவே பழகணும், உயிர் நட்பா இருக்கும். 7 சகோதரர்கள் என்று அவரை ஏற்றுக்கிட்டார். விபீஷணா, இலங்கை பற்றி சொல். எழுந்து நின்னார். பரவாயில்ல, உட்கார்ந்து பேசு. வாயுதேவனையும் ஆதிசேஷனையும் போட்டி வந்து 3 சகரங்கள் போய் விழுந்தது. அது லங்கையானது சாமி. அந்த லங்கைமா நகரம் 700 யோசனை உடையது, அகலம் உடையது. அந்த மதில்கள் எல்லாம் சூரிய சந்திரனம் அறிகிறா போல உயரமுடையது. வடதிசையிலே வாசலில் 16,000 கோடி வீரர்கள் காவல் செய்கிறார்கள். யமனுக்கும் ருத்ரமூர்த்தியில் சமமான வீரர்கள். மேல் திசையிலே வாயிலே 1 கோடி வீரர்கள் காவல் செய்கிறார்கள். கிழக்கு திசையிலே 16,000 கோடி வீரர்கள் காவல் செய்கிறார்கள். தென் திசையிலும் 16,000 கோடி வீரர்கள் காவல் செய்கிறார்கள். ராவணனுடைய முற்றத்திலேயே அளவில்லாத வீரர்கள் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். அக்னி தேவனையும் ஓட ஓட அடித்து வெற்றி பெற்ற நிகும்பன் மாவீரன், வஞ்சகமும் மாயகமும் கொண்ட மகோதரன் என்ற வீரன் இருக்கிறான். மகாபார்கன் என்ற பெரிய வீரன் இருக்கிறான். பிசாசன் ஏர் கௌசல் என்கிற பெரிய வீரன் உண்டு. யமனைய வெல்லும் ஆற்றல் படைத்த வஜ்ரத்தண்டன் ஒரு வீரன் உண்டு. பூமியை தோண்டும் ஆற்றல் பெற்ற துன்மகன் என்ற வீரன் உண்டு. பரிசுத்தன் என்ற வீரன் உண்டு. அவன் தான் ராவணேஸ்வரன் மிகப்பெரிய சேனாதிபதி, படை வீரர்கள்ல மெயின் தலைவர் என்று அந்த நகரத்தினுடைய சிறப்பு, பலம், காவல், வீரர்கள் எண்ணிக்கை, செக்யூரிட்டி தகவல், இதுவே ஓரளவு ராணுவ ரகசியம் தான். சொல்லிக் கொண்டிருப்பது ராணுவ ரகசியங்கள். சண்டை சொல்ல மாட்டேங்கல பாரு. சரி, ராவணனை பற்றி சொல்லுண்டார். ராவணனை பற்றி சொல். குபேரனுக்கு இருக்கிற புஷ்பக விமானத்தை கவர்ந்தவர் எங்க அண்ணா. அந்த புஷ்பக விமானம் ஆகாயத்திலேயும் தரை மேலும் தண்ணி மேலும் பயணமாகக்கூடிய எங்க அண்ணாவுடைய வீரத்தை பார்த்து யமனே ஓடி ஒளிந்தார் தென் திசை, வருணன் ஓடி ஒளிந்தார் கடல். அந்த ராவணன் அழிவு என்றால் அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம். வேற யாராலும் எங்க அண்ணாவே அவ்வளவு சாமானியத்தில் அழிக்க முடியாது. சுவாமி, நீங்க காட்டில் எங்க பங்காளிகள் கரணை கொண்டீர்கள், திறனை கொண்டீர்கள், வாரியை கொண்டீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு நான் இங்கு வரவில்லை. இது இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. இவர் வீரத்தை பார்த்தே நான் வந்தேன் என்று அவர் என்ன சாதனை பண்ணார். 2 மணி நேரத்துல 80,000 பேரை கொன்னார். என் அண்ணன் பிள்ளையே அக்ககுமாரன் கொன்னார், காலில் தேய்ச்சி கொன்னார். இந்த செய்தியெல்லாம் சொல்றார். அப்பதான் ஆஞ்சநேயர் ரொம்ப பாராட்டுறார் சுவாமி. என்னன்னா அதுவரையும் அவர் சொல்லலைங்களா, அவர் செய்த சாதனை ஆஞ்சநேயர் வாயில சொல்லல, ஒண்ணுமே செய்யாத மாதிரியே இருந்தார். விபீஷண சொல்லிதான் சுவாமிக்கு தெரியுது. சரி விபீஷணரே, இந்த சமுத்திரத்தை நாம் எப்படி தாண்டி போவது? இந்த சமுத்திரத்தை தோண்டியதே உங்கள் பாட்டன்மார் சாகரால். சாகரால் தான் இந்த சமுத்திரத்தை தோண்டினாங்க. இது தாண்டி போனா வருடனை கூப்பிட்டீங்கன்னா அவரை உதவி பண்ணுவார். வர்ண மந்திரம் சொல்லுங்க. சரி, வர்ண மந்திரம் சுவாமி சொல்றாங்க. 1 நாள் சொன்னாங்க, 2 நாள் சொன்னாங்க, 3 நாள் சொன்னாங்க, 4 நாள் சொன்னாங்க, 5 நாள், 6 நாள், 7 நாளா வர்ண மந்திரம் சொல்லுகிறார். வர்ணம் வரல. இப்ப ராமருக்கு என்ன வரும்? ஒருத்தர் 85 வயசு வரைக்கும் கோபமே இல்லாத வாழ்ந்தார். 85 பெரியவர். ஒரு பத்திரிகை நிருபர் போய் கேட்டார், என்னங்க 85 வருஷமா உங்களுக்கு கோபம் இல்லைங்க? அதெல்லாம் எனக்கு வர்றது இல்லைங்க. அப்படிங்களா? எப்படிங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் 10 முறை 15 முறை கோபம் வருது, உங்களுக்கு ஒரு முறை கூட கோபம் வரலைங்களா? இல்லைங்க இல்லைங்க, அதெல்லாம் வரலைங்க. நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்களா? எப்படா கோபம் வந்துருக்குங்க, நீங்க மறந்துருக்க? இல்லைங்க இல்லைங்க, எனக்கு கோபம் வந்ததே இல்லைங்க. அப்படிங்களா? கோபம் வரவங்க சில பேர் பேசுவாங்க, அப்பவே கோபம் வருமே. இல்லைங்க, அது மாதிரிலாம் கூட வந்தது இல்லைங்க. அப்படிங்களா? ஒரு முறை கூட வரலீங்களா? இல்லைங்க. எப்பவுமே வரலீங்களா? இல்லைங்க. நல்லா யோசிச்சு, யோ நல்லா கோபம் வரல, சும்மா அதிக பேசிக்கிறா. இது என்ன?
கோபமே வராதால கூட கோபம் உங்களுக்கு வராதா 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 வந்துடும். 85 வருஷமா கோபம் வராதவரை வர வைத்தார். கேள்வி அது மாதிரி சாமிக்கு இப்ப வருணன் மேல கோபம் வந்தது. எடுத்தார் கோதண்டத்தை, அம்ப பூட்டினார். அவன் அடிக்கிட்டு அவன் ஓடி வந்து சரணடிச்சான். 7 நாளா வராதவன் சரணடிச்சான். என்னடா பண்ணேன்? நான் 7ஆவது கடல இருந்தேன், அதனால எனக்கு தெரியல. நீ இந்த கோதண்டத்தை வெளில வளைக்கிற போது நான் ஒளி ஓசை கெட்டு எனக்கு பகில் ஆச்சு, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சரணாகதி அடைகிறான். சரணாகதி அடைந்த பிறகு சாமி நீங்க மேலே அணை கட்டுங்க அப்படின்னு அனுமதி சொல்றான். வருணன் மேல அணை கட்டுங்க அப்படின்னு. குரங்கு கூட்டங்கள்ல சுக்கிரவன் கிட்ட இருந்த குரங்கு கூட்டங்கள்ல நலன் அப்படின்னு ஒரு குரங்கு தலைவர் உண்டுங்க. அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி ஒரு முனிவர் ஆசிரமத்தில முனிவர் இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு கமெண்டெல்லாம் திரிதண்டி ஜெபமால அருகம்புல் கட்டி இதெல்லாம் வச்சு பூஜை பண்றாங்கன்னு வைங்க. இந்த குரங்கு என்ன பண்ணா, நலன் என்ற குரங்கு விளையாட்டா அந்த பொருளெல்லாம் எட்டுமே ஆத்துல போட்டுரும். இவர் கஷ்டப்பட்டு ஒரு முறை எடுத்தார். அதனால ஒரு முறை என்ன பண்ணிட்டார், இனிமேல் இந்த குரங்கு எதை தண்ணியில போட்டாலும் மிதக்கட்டும் சபித்தார். இப்ப ஜெபமாலை போட்டு தண்ணி மறந்துக்கிட்டே போனா அடையாளம் தெரிந்து ஓடி போயிட்டு உள்ள போச்சுன்னா எப்படி கிடையாது, கஷ்டமாயிடும். இந்த சாபம் முனிவர் தந்தது அந்த நலனை ராம தகவல் தெரிந்து இங்க பயன்படுத்துறாரு. 1000 லட்சம் குரங்கள் கொண்டு வருகிற கருங்கற்களை அந்த கடைசியில கடலோர தண்ணி என்ற நலம் இருந்துக்குன்னு அவங்க கையால தண்ணி மேல வாங்கி வச்சாங்கன்னா என்ன ஆகும், மிதக்கும். அப்ப அது மேல போட்டுக்கிட்டே போலான்னு அப்படி ஒரு ஆலோசனை பண்ண. அப்ப நலன் தான் வாங்கி வைக்கிறார். எல்லாரும் எதுவுமே கல்ல கொடுக்குறாங்க, யாரும் நேரே போடக்கூடாது, போட்டா உள்ள போயிடும். நலன் வாங்கி வைக்கிறார், எல்லாம் மிதக்குறீங்க. அப்படி அணை கட்டுறாங்க. அணை கட்டும் போது இந்த ஆஞ்சநேயர் தூக்கி போகிற பிரம்மாண்ட கற்களையும் அவர் மற்ற குரங்குகிட்ட வாங்கி வைக்கிற மாதிரி சாதாரணமா வாங்கி வைக்கிறார்களாம். நலன் மிகப்பெரிய பலசாலி. இது ஆஞ்சநேயருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா மற்ற குரங்கு தூக்கி போகிற கற்களை தான் வாங்கி வைக்கிறான்னா, நம்ம தூக்கி போற பிரம்மாண்ட கற்களையும் அவன் சாதாரணமா வாங்கி வைக்கிறான் அப்படின்னு பாக்குறாரு. இது ராமரையும் புரிஞ்சிட்டுலாம். உடனே அவர் என்ன பண்ணாரு, நலனுக்கு ஜாட காட்டினார். எல்லா குரங்குகிட்டையும் அழைச்சி பண்ணிட்டு ஆஞ்சநேயன் கொடுக்கறது ரொம்ப சுமைகிறா போல பண்ணு அப்படின்னு. அதுல இருந்து நல ஆஞ்சநேயர் சாமி கொடுத்தா மட்டும் சாமி எப்படிதான் தூக்காதீங்க அப்படின்னு கொண்டு போட்டா இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. சாதியா ஆஞ்சநேயருக்கு இந்த சிந்தனை உண்டுன்னா அப்ப நம்மளே எவ்வளவு கௌரவம். அப்ப ஒரு அணில் எல்லாம் பண்ணி செய்யற சாமி நம்ம ஒரு உதவி பண்ணலாம்னு தண்ணியில போய் உடம்ப நெச்சிக்கிட்டு மணல்ல வந்து பரட்டுறது. உடம்ப மணல்ல ஒட்டிக்குதுங்களா, அந்த மணலை கொண்டு போய் அந்த கல்லு மேல போட்டா அது கொஞ்சம் உயரம் வருங்களாம். அணில் என்னமோ பண்ணுது, ஒரு உதவி பண்ணலாம்னு. அப்ப அணில கூப்பிட்டு சாமி தடை கொடுத்தார 3 நல்ல. அந்த 3 கூடு அணில்கள் இருக்கும். அந்த ராமபுரான் கருணையோடு உதவி செய்தது, கருணையோடு தடை பண்ணதுதான் 3 கூடுன்னு பெரியவங்க கருத்து இருக்கு. ராவணேஸ்வரன் இப்படி ஒரு அந்த அணை கட்டி எல்லாரும் அங்க சேர்ந்தாச்சு, லங்கை மாநகரம் சேர்ந்தாச்சு. இந்த தகவல் ராவணை போயாச்சு, ஒருத்தர் மூலம் தகவல் தெரிஞ்சு. ராவணேஸ்வரன் இரவு நேரத்துல ஆலோசனை பண்றான். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி குரங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டு வெளிநாட்டு மனுஷர்கள் வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் பேசுறாங்க. பேசுற போது அவங்க தாத்தா கொஞ்சம் நிறைய அனுபவம் உடையவர் மாலியவான். அவர் தான் வாலி பத்தி சொல்லி அவன் அடிவான் வச்சார். மாலிவான் பேசுறார், ராவணேஸ்வரா இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. வருணன் பாத்தியா, மந்திரம் சொல்லி 7 நாள் வரல, கோதண்டத்தை எடுத்து குணத்தொலை செய்த உடனே எங்க நமக்கு ஆபத்து வருமோ என்று சரணாகதி அடைந்தான். நலனை பாத்தியா, நீ என்ன சொன்ன, கடவுள் தாண்டிக்கு குரங்கெல்லாம் எப்படி வருன்னு. அவன் சாதாரண மிதக்கிற சாபம் போட்டு பண்ணிட்டான். கேட்பதற்கே பிரமிப்பை தருகிறது. அதனால் வெறும் குரங்குகள் என்று எண்ணாதே,
சண்டையிட்டு ஜெயித்துடலாம் என்று எண்ணாதே. இவர் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய காலகட்டம். தாத்தா பேசாமல் இருங்கள். அப்ப ஒரு படைத்தலைவன் வரகதத்தன் அவன் எழுந்து பேசுறான். ஐயா, நீங்க அனுமதி கொடுங்க, சண்டைக்கு நான் புறப்படுறேன். மறுபடியும் அவங்க தாத்தா பேசுறார். ராவணா, வீரர்கள் அவங்க டியூட்டி, என் டியூட்டி போய் செய்யறேன்னு அவன் கேட்கிறான். நம்ம அரசாங்கத்தை, ஜனங்களை, ராஜ்யத்தை, நாட்டை காப்பாற்ற கடமை உள்ளவர். தேவேந்திரனே வாலியா வந்திருப்பதாக, சூரியனே சுக்ரீவனா வந்திருப்பதாக, பிரம்மனே ஜாம்புவந்தரா வந்திருப்பதாக, மகாலட்சுமி சீதையா வந்திருப்பதாக, நாராயணனே ராமனா வந்திருப்பதாக, தேவர்கள் வேண்டுகோளாலே இந்த வடிவங்களை எல்லாம் பெற்று தேவர்கள் குரங்குகளாகவும் நாராயணன் மனித வடிவத்தோடும் காடு வந்து தங்கி உன்னையும் இந்த கூட்டத்தையும் அழிப்பதற்கே வந்திருக்கிறார்கள், தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அந்த தேவர்கள் என்று நான் செய்தி கேள்விப்பட்டேன். காடு வந்த போது முனிவர்கள் தஞ்சமடைஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தையும் பாரு. ஆஞ்சநேயன் ஸ்ரீலங்கா நகரில வந்து குதித்த போது நம்முடைய நகரத்துக்குன்னு ஒரு மெயின் செக்யூரிட்டி லங்கைமா தேவி என்கிற இளம்பெண்ணி, அவளை கேட்காம காற்றுடன் நுழைய முடியாது, தும்பதுசம் நுழைய முடியாது. அவளே ஆஞ்சநேயன் கைப்பட்ட போது சாபம் விமோச்சனமாகி அவ தேவராஜ் பெண்ணு போயிட்டான். போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, இனிமேல் இந்த லங்கை அழியும் அது சொல்லிட்டு போய்கிறான். அதுதான் பொண்ணு ஏற்பாடு பண்ற. அவள் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகும்படிதான் நீ ஏற்பாடு பண்ற. அதிலிருந்தே நமக்கு எல்லா சகனங்களும் கெட்ட சகனங்களாகவே நடைபெறுகிறது. இந்த நேரம் செய்து விட்டு விட்டால் எல்லா தீமையிலிருந்தும் நாம் விலகலாம், இல்லையேல் சிரமம் தான். சொன்னா, தாத்தா உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போய் அவங்ககிட்ட கூட சேர்த்து விபீஷணன் போய்கிறான்ல, அவங்க கூட போடு, எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லாங்க. மறுநாள் பொழுது விடுகிறது. ராவணேஸ்வரம் மாடி மேல வந்து எங்க இருக்கிறது இந்த குரங்குகள் அப்படின்னு சில படைவர்கள் எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க செக்யூரிட்டி. ராவணன் இந்த சுவாமிகள் எடுத்து பார்க்கிறார், உயரமான ஒரு மாளிகை மேல போய். அப்ப அங்க ராமபிரான் ஒரு உயரமான இடத்தை தயார் பண்ணி அது மேல இருந்து இவன் காட்சியை அவர் பார்க்கிறார். அப்ப இந்த குரங்குகள் அவர் எப்படி செக்யூரிட்டிக்குதோ, குரங்கு தலைவர் சாமி செக்யூரிட்டிங்களா, இந்த சுக்ரீவன் பார்த்தான். சுக்ரீவன் திடீர்னுங்க ஒன்னும் புரோகிராம் கிடையாது, நிகழ்ச்சி நிரல் கிடையாது, நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடைபெறும்னு போட்டுதாங்க ஒரு பத்திரிகையில. பார்வையாளரை வந்தவங்க போய் இந்த நிகழ்ச்சிக்காரன் கேட்கறாங்க, என்னங்க பத்திரிகையில் ஒண்ணு போட்டுக்குது, வேற ஒண்ணு நடக்குதுன்னா, நீ பத்திரிகை படிக்கலையா? படிச்சுன்னு நிகழ்ச்சி நிரலில் கண்டபடி நடைபெறும். நிகழ்ச்சி நிரலில் கண்டபடினா புரோகிராம், அது கண்டபடினா எப்படினாலும் நடக்கும். அதுதான் நாங்க கண்டுபிடி போட்டோம்னா இந்த தமிழை எப்படி வேணாலும் மாற்றல. ஒரே எழுத்துக்கு 15 பொருள் 20 பொருள்லாம் ஆகராஜ் இலக்கணத்தில். தமிழ் எழுத்து மாதிரி 247 எழுத்து உள்ள மொழி உலகத்துல கிடையாது. மொத்தமே 85 மொழி தான் அதிக. லாஸ்ட் ஆங்கிலம் 26 இல்லைங்களா? அதே போல மொத்தத்துல 85 எழுத்து என்ன போறோம், அதிக எழுத்து உடைய மொழி நாடு. ஆனா இந்தியாவில தான், தமிழ் மண்ணில் தான் 247 எழுத்துடைய ஒரு மொழி தமிழ் மொழி இருக்கிறதுன்னு உலகமாக செய்தி. இப்ப நான் தமிழை பத்தி பெருமையா பேசினா அது ஒன்றும் சிறப்பு இல்லைங்க, ஏன்னா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனா மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு பல மொழி தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் காணேனே நான். பல மொழி தெரிந்தவர் சொல்றார் தமிழ் மொழி ஒசத்தி. ஆனா அவரே சொல்றார் பாட்டுக்கு தெலுங்குன்ற. பாட்டு வந்து தமிழ் கேட்கும் போது இருக்கிறத தெலுங்கு கேட்கும் இன்னும் நல்லா இருக்கலாம். எஸ்பிபி பெறப்படலாம். எஸ்பிபி சொந்த ஊர் அங்கதானே, அவர் இங்க வந்து அதிலையும் பெறப்படுமா வளர்த்துக்கிட்டேன். ராவணேஸ்வரனை இடது தோல் துடிக்கிறது. இடது தோல் துடித்தா ஆண்களுக்கு கெட்ட சகனம், வலது தோல் துடித்தா ஆண்களுக்கு நல்ல சகனம்.
பெண்களுக்கு வலது தோல் துடித்தா கட்டு சகனம், இடது தோல் துடித்தா நில சகனம். ராவணேஸ்வரன் இடது தோல் துடித்ததா சுக்கிரீவ சாமி பக்கத்துல நின்ன ராமர் பக்கத்துல சொல்லல, ஆலோசனை கேட்கல, இப்படி செய்யவான்னு கேட்கல. திடீர்னு ஆகாய மார்க்கமா கெண்டு பாண்டி அந்த ராவணனை போய் கட்டி புரண்டு குத்தி கட்டி அப்படியே நடத்தல என்னமோ ரத்தம் எல்லாம் வர பண்ணி அவர் தலையில இருடுத்த அந்த பதக்கத்தை மார்பு கவசத்தை எல்லாத்தையும் பிச்சு எடுத்து ஓடிட்டான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு உள்ள விபீஷணாள் ஆச்சரியம். ராவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த குரங்கு நான் திடீர்னு இப்படி புரண்டுட்டு போகுது. திடீர்னு ஒரு ராவணன் பெரிய இருந்தாங்க, குரங்கு திடீர்னு பாய்ந்து கீழே மேல உருண்டு இலக்க பிடிக்கிற கீறி விட்டு போனா என்ன பண்ண முடியும்? ராவணன் ஒன்னும் போய் விபீஷணார் சொல்றாரு, ஆதிசேஷன் தலையிலே இருக்கிற மணிகளை காலால் பறித்தவன் என் அண்ணன். அந்த மணிகளை நீங்கள் சாதாரண மல்யுத்தம் பண்ணி வாங்கினது பெரிய பாராட்டுக்குரியது ஒண்ணு. ராமபிரான் யோசிக்கிறாரு, ஒரு மனுஷனையே சிந்தனை ஒரே மாதிரி இருக்காது. அப்ப சொல்லுவாங்க, இல்லப்பா தப்பா நினைச்சாது, நீ போன் பண்ணும்போது நான் வேற ஒரு டென்ஷன் இருந்தேன் சொல்றோம், நம்ம ஒரே மாதிரி இல்லை. அதனால சாமி யோசிக்கிறாங்க, ஒருவேளை ராவணன் மனத்தில் இப்போது ஏதாவது மாற்றமாயிருக்குமா, சீத்தை விட்டு சமாதானம் ஏதாவது மாற்றமாயிருக்குமா, ஒரு தூது விட்டு பார்க்கலாமா? ஏற்கனவே தூது விட்டாச்சு, அவன் கருத்தை சொல்லியாச்சு, சண்டைக்கு வந்தாச்சு, இன்னும் ஒரு தூது விட்டு பார்க்கலாமான்னு பாக்குறேன். கந்தபுராணத்துல ஒரு தூது வீரவாக தூது, ராமாயணத்துல அனுமன் தூது, அங்கதன் தூது, 2 தூது. மகாபாரதத்துல உலகர் தூது, சஞ்சயன் தூது, கிருஷ்ணன் தூது, கடோர்கஜன் தூது. 3 தூதுன்னு சொல்லலாம், 4 தூதுன்னு சொல்லலாம். ஒரு இலக்கியத்துக்கு தூது கண் போன்றது. சாம பேத தான தண்டம் சொல்லி கேட்கலன்னாதான் அப்புறம் அந்த அடித்தடாவில் இறங்கணும். அதனால ஒரு முறை ராவணேஸ்வரனை வாய்ப்பு தரலாம் என்று சாமிக்கு தோன்றியது. அதனால யார் அனுப்பலாம்? ஆஞ்சநேயர் தான் கெட்டிக்காரன், பேசத்திலையும் கெட்டிக்காரன். இப்பவும் ஆஞ்சநேயர் அனுப்பினா அவங்க என்ன நினைப்பாங்களா, இந்த ஆஞ்சநேயனை விட்டா பண்ண விட்டா சாமத்தியமா நாள் அவங்க கிட்ட இல்ல போறதுப்பா, எப்ப பார்த்தாலும் பண்ணிதான் அனுப்புறாங்க அப்படின்னு இலக்கான ஆகலாம். அதனால ஆஞ்சநேயர் அனுப்பலையா, அங்கதான் அனுப்புறார். அங்கதான் நீ போயிட்டு சீத்தையை சிறைவிடுத்து நம்மை சரணடைந்தால் அவன் உயிர் காப்பாற்றப்படுவான். ஒரு கடைசி வாய்ப்பு போய் சொல்லுவான். அப்ப அங்கதான் ராவணேஸ்வர சபைக்கு போற. சபைக்கு போனவரை பார்க்கிறாரு, வரவேற்கிறார். ராவணேஸ்வரன் வரவேற்கிறார். நீ யாருப்பா? உன் பேர் என்ன? என் பேர் அங்கதன், நான் பாலியின் மகன். அடடா, நல்லா இருக்குது உன் செயல். உங்க அப்பனை எவன் கொண்டானோ அவன் கூட நீ உதவி வந்திருக்கிறியா? பைத்தியக்கார, உன் தகப்பன் எனக்கு எளிய நண்பர், நீ இங்கேயே தங்கிவிடு. அந்த குரங்குகளை மனித வில்மாட்டியோட குன்றி கிஷ்கிந்தைக்கு நான் கொண்டை அரசமாக்குகிறேன். ராவணா, நீ அரசு தந்து நான் ஆட்சி செய்தால் நாய் சிங்கத்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். நீ என்ன எனக்கு ஆட்சி கொடுக்கிறது? அடடா, வெளியே புறப்படட, இல்லையாயில் செய்தையை செய்விடடா. அடடா, வெளியே புறப்படட, இல்லையாயில் செய்தையை விடடா. தொடரம்பின் பழி தேடி கொண்டாயி, மும்முறை தூதன் வந்து செய்ததை கண்டாயி. நான் செயல் வீரரா மண்டரகு வீரன், உடல் வந்த தூதன் 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 வெட்கம் உண்டானால். அடட, வெளியே புறப்படட, இல்லை ஆகில் செய்தையை விடடா. உயிர் பிழைக்க வேண்டுமானால் ராவணா உனக்கு கடைசி வாய்ப்பை தெய்வம் கருணையோடு தந்திருக்கிறது. பிராட்டியாரை கொண்டு போய் சுவாமி திருமணியில் ஒப்படைச்சிட்டு தஞ்சம் புகுந்தால் விபிட்நாழ்வார் தலைமை ஏற்று வாழ துணிவிருந்தால் வாழலாம், இல்லையே உயிர் பிழைக்க மாட்டாய். நினைவு வேறு மரணம் முற்றியே
என்னை நீர் அன்றால் உன்னை பற்றியே ஒட்ட தனது வாரில் கட்டி சுற்றிய இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே கொண்ட சின வாணி புத்திரன் நானடா உனக்கோர் செய்தி சொல்வதற்காக வந்தேன் நடா எங்கள் ராமர் செய்தியை சோதா கொண்டு வந்தாயே திருடா 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 ரோஷம் உண்டான அடடா வெளியே புறப்படடா செய்தியை விடடா. அடே அங்கடா வர வேண்டிய இளைஞனாக்கிய உனக்கு வாழ்க்கை தரான்னா என்ன பேச்சு பேசுறேன்? என் பலம் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். எவ்வளவு பலம் பலம். உன்னை வால்ல கட்டி எங்க அப்பா அச்சார உலகம் பூரா, அப்பவே உன் பலம் தெரியும். உன் பாட்டி தாடகை கொன்ற போது வராத பலம், உன் தங்கை சூர்பனகை மூக்கை அறுத்த பொழுது வெளிப்படாத வீரம், உன்னுடைய மாமா மாரீசனை சாமி கொன்ற போது வராத பலம் இனிமேல் வரப்போதா? அப்பெல்லாம் பலம் இல்லை, எப்பதான் பலம் வந்துருதா? உன் பலம் உண்மைதான், நீ பலசாலிதான். எப்பாடி அடி வரனாலும் தோல்வி பெற்றால் நீ பலசாலி என்று நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வந்திருப்பது மகாவின் தெய்வம். சரணடைந்தால் வாழலாம் ராவணா, இல்லையே மாடலாம் அப்படின்னார். தேவியை விடு அல்லது உன் ஆவியை விடு. தேவியை விடு, இல்லைன்னா உன் ஆவியை விடு என்ன சொன்னார்? அந்த தூது வெற்றி அடையில இந்த அங்கதனை கொல்லுங்கன்னு 4 பேரை அனுப்பணும். இந்த 4 பேரை அவரை கொல்லிட்டு அந்த செய்தி வந்து சாமி சொல்ற. சாமி சொன்ன பொழுது ராமபுரான் பார்த்தார், பறைசாற்றுங்கள், யுத்தம் முதல் நாள் யுத்தம் தொடங்கட்டும், போரி போரி போர் என்று குரங்கு கூட்டங்களும் அந்த அசுர கூட்டங்களும் 2 பேரும் படை புறப்படுகிறாங்க. தகி 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 தந்தான் தகி தகி டிகி 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 தகி தகன ஜன ஜன தந்தான் தகி தக்கன தக்க தகி தீதோ. வில் வீரர்கள் வில்லுடைய நான்மொழி பிடித்து கணீர் 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 என்று வந்து எழுப்புகிறார்கள். சங்கி எடுத்து எல்லாரும் வாயில வச்சு பம் 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 செங்கொலி கேட்கிறது, வில் நான் குணத்தொலி கேட்கிறது. அந்த அரசருடைய குரலும் குரத்தினுடைய குரலும் பெரிய கோஷமாக எழுப்பி முதல் நாள் யுத்தம் தொடங்குகிறது. லங்கை மாநகரில் ராவணேஸ்வரனை பருத்தான். ராவணேஸ்வரன் தெய்வத்தனுடைய தேர்ல சண்டைக்கு வரா. சாமி பார்த்தாங்க, சாமி மட்டும் தரமேல சண்டை பண்ணுமா ஆட்சியர் சாமி நம்ம ராமவரான தோல்ல தூக்கினார். தேரின் பதில் சண்டை 2 பேரும் நடைபெறுகிறது. நடைபெறுகிற பொழுது இவன் வந்த சிந்தனை நமக்கு தலையெழுத்து கையில மலையா செஞ்சாலும் இந்த வில் மாட்டி மச்சும் கூட சண்டை போடணும்னு என் தலையெழுத்து முடியாது. ரொம்ப அலட்சியம் பண்ணி வர்றான். அலட்சியம் பண்ணி வருகிற பொழுது அந்த வில்லை எடுக்கிற பொழுது ராமபாரம் தொடுகிற பொழுது 2 பேரும் போர் நடைபெறுகிற பொழுது அந்த ராமன் வில்லையும் அம்பையும் எடுத்த போது வேற ஆயுதங்களை எடுக்க விடாம செரேல் 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 பான மழை பொழிந்தார். ஆயுதங்கள் நிறைய வச்சிருக்கிறான், எடுக்க விடலைங்களா, தொடர்ந்து அச்சின்னே இருந்தார் பாருங்க. நிராயுத பாலியா நின்றான். ராவணேஸ்வரா, உன்னை நான் கொல்ல மாட்டேன். விபீஷணன் இந்த ராஜ்யத்தை நாங்கள் மகுடம் சூட்டி வைத்தோம். விபீஷணன் தலைமை ஏற்றி ஒற்றுமையாக சகோதரனோடு வாழ விருப்பம் இருந்தால் நீ சரணடையலாம், சீத்தை விட்டுட்டு சரணடையலாம். இல்ல இன்று போய் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வா, 2ல எதுனா ஒன்று பண்ணு. ஒன்னு ராவணேஸ்வரன் திரும்பிட்டான். திரும்பினவன் தரையை பார்த்துக்கிலே போறான். பாரணம் குருதமார்பும் வரையை எடுத்த தோழம், தோள்கள் கையிலே மலை அசைத்த தோள்கள். ஒரு காலத்துல மதம் பிடித்த யானைகள் நிறைய வந்ததுங்களாம். அங்கங்க அட்டகாசம் பண்ணின்னு வருது. லங்கை நெருங்கிற போது ராவண போய் எதிர போய் நின்னாரு.
அந்த யானைகள் மதம்பிடித்த யானைகள் தந்தங்களால ராவணன் மார்பை குத்த அப்படியே நிறைய நேரம் நிற்கிறார். அப்படி இப்படி அசைந்து தந்தங்கள் ஒடிந்து மதம் அடங்கி போச்சா யானைங்க. கார்பெண்டர் கூப்பிட்டு அப்படியே ஏற்றிட்டு பண்ணோம். ஆபரேஷன் பண்ணல, அது உள்ள கட்டி எடுக்கல. பாரனும் புரத மார்பும் வரையனை எடுத்தோடும் நாரண முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும் களத்தி போக்கி பெரும் கையோடு இலங்கை புக்கான். பார்க்கிறவங்களெல்லாம் சிரிப்பு வருது. என்ன வீரம் பேசுவோம், முதல் நாள் சண்டிலே அவுட்டா. ராவணன் எதிர சிரிக்க முடியுமா? சிரிச்சா உயிரை அறிய முடியுமா? பயந்தாங்க. அவன் யாரு வருத்தப்படல, யாரு எண்ணி வருத்தப்படல. ஜானகி நகுவல் என்றே நாணத்தால் சம்புகின்றான். சீட்டு மூஞ்சில போய் நான் எப்படி முழிப்பேன்? ராவணா ரொம்ப பேசுனேன். என் நாயகன் முதல் நாள் யுத்தத்தில் வீரத்தை காட்டி உன்னை பொடி பொடியாக ஆயுதங்களை அழித்து நிராகவாதியாக உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுவாளே. அவர் கேவலமா பேசுவாளே. போச்சு. அனுமான் குத்தியதால் யானை தந்தங்கள் 1-2 சிதறியதா? எந்த ஆயுதங்களை எடுக்க விடாம பண்ணதுனால தோல்வியை போச்சு. ஆனால் மகுடம் தோற்றதுன்னு கம்பர் எழுதினார் பாட்டு. அவனுடைய மகுடம் தோற்றது, கடலை விழப்படுத்தார். ராவணனுடைய கிரீடம் ராமராஜாடி கடல்ல போய் விட்டுங்களாம். நாட்டு ஜெயிச்சதாட்னா நாட்டு ஜெயிக்கலீங்களாம். ஏன்? அமைதியா போறானும். ஒரு சண்டை போனா 100 சண்டை பண்ணலாம். ஆயுதம் இல்லைன்னா மல்யுத்தம்னு ஒண்ணு இருக்குது. உடம்போட உடம்பு சேர்ந்து சண்டை பண்ணலாம். அதுக்கு கேட்கலாம்ல, கேட்கலிக்கலாம். அவனை திரும்பினா தோல்வி ஒத்திக்கின்னு போறான்னு அர்த்தம். மல்போரி கழிக்காமல் போனது முழு வீரமும் தோற்றது. திரும்பி போய் அரண்மனையில உட்கார்ந்தா ராஜ்யசபையில பாட்டன் மாலியவர் சொல்றார், இப்பவும் சொல்றேன் ராவணா, இப்பவும் சொல்றேன் சீதை விட்டு. இன்னொன்னு சொல்லணுமா? தேவி அஸ்திரம் எல்லாம் பொடி பொடியானதை பாத்தியா? அகத்திய மகா முனிவரும் கௌசிக மகா முனிவரும் சிவாத்திரங்களை கொடுத்திருக்கிறாங்க. உன்னை ஜெயிக்கிறேன்னு எல்லாம் புரிஞ்சுக்கோ. மகோதரன் என்ற வீரன் வந்தான். அரசே வணக்கம். தாத்தா பற்றி கேட்காதீங்க. என்னங்க சண்டன் வந்தா வெற்றி தோழி சகஜம் தானே? சண்டன் வந்தா வெற்றி தோழி சகஜம் தானே? மலை போன்ற தோற்றமுடைய உங்க தம்பி கும்பகரன் எழுப்புங்க, அவர் ஜெயிச்சு வருவார். கும்பகர்ண 1 மாசம் கூட தான் பட்டான். அவன் பட்டு 6 மாதம் தூங்குவான். 600 வண்டியில மாமிச உணவும் 10,000 குடம் கல்ல வச்சுக்கினா அவன் எழுத முடியும். அவன் எழுந்தான்னா 600 வண்டி மாமிசத்தையும் தின்னுட்டு அந்த கல்லையும் குடிப்பான். சரி, இது நல்ல யோசனையா தெரியுதுன்னு ராவணேஸ்வரன் தம்பி எழுப்புறதுக்கு உத்தரவு கொடுறான். எல்லாரும் போய் எழுப்புறாங்க. அவன் எழுப்புறதுன்னா ஹலோ ஹலோ நான் எழுதுவான். சங்கு வச்சுன்னு காதல கொண்டு போய் ஒரு குரூப்பு குதிரை மெருகி விடும். ஒரு குரூப்பு பெண்கள் போய் உலக்கி வச்சுக்கின்னு 10 பெண்கள் 20 பெண்கள் இல்லைங்க, 100கணக்கான பெண்கள் உலகையால இட்டிக்கணும். குதிரை ஒரு பக்கம் மெரிக்கணும், சங்கு ஒலி மோசமான சவுண்ட ஓதணும், உலகையால குத்தணும். இந்த உலகையால பெண்கள் குத்துறது எப்படி இதுன்னு கம்பரை தாளத்தில் அமைக்கிறார் பாட்டை. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற அதென்று கால் எழுந்திராய் எழுந்திராய், இறங்குகின்ற அதென்று கால் எழுந்திராய். கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே, கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம். என்ன அற்புதமான மெட்டு பாரு. அந்த உலகில கொத்துற வில்லு பாரத்துல கொடுங்க. தேர் வேகமா போதும்னா கட 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 கடன்னு வார்த்தையில போட்டு எழுதுவார். பாட்டையும் பாரத பாட்டு இணை கிடையாதுங்களாம்.
பாரதம்னா பாடினா பாட்டு, ரதம்னா தேர், பாட்டுகளுக்கு தேர் போன்றது பாரத பாட்டு. ராமாயணம் நாளையோட பூர்த்தி, நாளைக்கு பட்டாபிஷேகம், நாளையோட ராமாயணம் பூர்த்தி. செவ்வாய்க்கிழமை மகாபாரதம். நேற்று ஒரு ஐயா கேட்டாங்க, நலாயினி கதை சொல்லுங்க, அருமையா சொல்லிவிடலாம் ஒரு நாள். இந்த அம்மா மாதிரி பொறுமையான பார்க்க முடியாது. நலாயினி கதை சொல்லுங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஞானம் உள்ளவங்க, அந்த மகாபாரத ஆர்வம் உள்ளவங்க இருப்பதை கண்டு எனக்கு சந்தோஷம். ஏன்னா சில பேர் மகாபாரதம்னா, அதாவது புராணங்கள் இதிகாசங்கள்னாலே ஏதோ அந்த காலத்துல எந்த காலத்துல நடந்தது, அது நல்ல படம் என்ன சார் லாபம் அப்படிதான் சொல்லுவோம். எல்லாரும் ஒரே வழியில சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, ராமாயணத்தை பெண்ணாசை. மகாபாரதம் சொன்ன என்ன சொல்றாங்க, மண்ணாசை. கந்தபுராணம் ஏன் நின்றது, ஆணவம். கந்தபுராணத்துல 5 சிறப்படைத்த உங்களாலும் எனக்கு மரணம் கூடாது சூரபதமன் கேட்கிறான். சிவபெருமன் வரமாட்டாரு, வந்தா தந்து விடுவாரு. தந்தேன் என்று கம்பீர சிரிப்பு சிரித்து, சிவனால் வெல்ல முடியாது கொல்ல முடியாதுன்னா எவனால் கொல்ல முடியும் என்ற ஆணவம் அப்பவே வந்துட்டு, அதன் பிறகு சிவன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை காதல் வேலை வரம் கொடுத்த பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய ஆணவங்கள் அதிகரிக்குமானால் எம்மில் இன்னொருவன் தோன்றுவான், அவனால் உன் ஆணவம் அழிக்கப்படும். அது அவன் தெரியாது. ஏன் அப்பவே கேட்க சாமியின் குட்டம் வர குட்டம் அதை நிக்கிறாங்க, அப்பவே சவுண்டு, அப்பவே ஆர்ப்பாட்டம், அப்பவே ஆணவம். கேட்கவே இல்லைங்களா, இப்படி ஒரு அழிவு இருக்குது, இப்படி ஒரு நமக்கு இறக்கம் இருக்குது, தெரியாதுங்களா சூரபத்மன். ஒரு சூட்சம் என்னன்னா, சூரபத்மன் சிறந்த சிவபக்தர், ராவண மாதிரிதான் திருநீட்டு பட்ட அவன் அழிய வேண்டிய கட்டாயம் வருது. ஆனா சிவன் போய் எப்படி அழிக்க முடியும், பாகத்துக்கு வர கொடுத்துட்டு அவரே நிறைய பாத்தீங்கன்னா இந்த ராவண கூட்டம் எல்லாம் சிவன் கிட்ட ஒரு முறை வாங்கினாங்க. ஆனா அதிகமான கூட்டம் முதல்ல தவம் பண்ணி வாங்கினது பிரம்மா கிட்டதான். இந்த பிரம்ம தேவன் என்னன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் யார் தவம் பண்ணாலும் போய் கண்ட வத்த குத்து கொடுத்துருவாரு. அவஸ்தை தேவர்கள் அடி ஒருத்தன். அதனால சிவன்கிட்டயே வரம் பெற்றவன் அவன். சூரபத்மன் சிவன்கிட்டயே நேரடியாக வரம் பெற்றவன், வக்கிர உடம்பு பெற்றவன். அவனை அழிக்கிறதையே அதோ முகத்தை காட்டி கூடுதல் ஆற்றலோட நம்ம சக்தி சண்முகராஜா தான் ஒரு பாட்டு எழுதினார். அங்கே முகன் தாண்டா ஆறு முகா, அங்கே முகன் தாண்டா ஆறு முகா, ஆராய் வந்தது அன்னை முகா. அங்கே அவர் பாடும்போது பேசும்போது பாத்தீங்கன்னா வாய் தெத்திட்டுன்னா 2வது வார்த்தை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் சக்தி சண்முகராஜா. ஆனா பாட்டு மயக்க போட்டுட்டாருன்னா அந்த மேல்மலையூர் அங்காளம்மனுடைய கருணை, அந்த அம்மன் கருணையினால காட்டாற்று வெள்ள மாதிரி பாடுவார். அவர் பாடின ஒரு பாட்டு பிரபலம், ரொம்ப பிரபலமாயிட்டு, அங்காளி அங்காளி ஒரு பாட்டு வரும் பாருங்க, நலையனூர் அங்காளி, ரொம்ப பிரபலமாயிட்டு. எல்லாரையும் சரி அதை பாடணும்னு ஆசை. அவர் எழுதி பாடி பிரபலமாயிட்டு மற்றவங்களாம் பிரபலம் பண்ணணும்னா ஏராளமான வாத்தியங்களை அடிச்சு போவாங்க. ஆனா அந்த வந்து பம்பை தட்டின்னு அடிச்சு வந்துடுவார், சக்சஸ் ஆயிடும், வெற்றி ஆயிடும். அப்ப எல்லாரும் சரி அம்மா அவர்கிட்ட கேக்குறாங்க, அண்ணா இந்த பாட்டை நானும் பாடிட்டோமா, அவர் பாடிக்குமான்னார். அதன் பிறகு அந்த பாட்டை திரும்ப எல்லாரும் சரியம்மா பாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளர். அம்மனுடைய கருணை மனுஷாளுக்கு இன்னைக்கு அருளாற்றல் இருக்குது, வாழ்க்குதுன்றதுக்கு அது ஒரு சாட்சிங்க. சக்தி சண்முகராஜா சாட்சி. சாதாரணமா நான் நிறைய பல முறை அவர் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன், சென்னையில பேசினே இருப்பாரு. சீக்கிரம் ஒரு மாதிரி ரொம்ப சிரமப்படுவார். அப்படிப்பட்டவர் பாடும்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா வரலாறு இல்லை. எவ்வளவு ஆச்சரியம், பேசும்போதெல்லாம் வாய் தெரிஞ்சுக்கிறது, பாடும்போது அம்மன் பாட்டு மைக் எடுத்துட்டாருன்னா டிஎம்எஸ் மாதிரி போடுவோம். அது ஒரு நல்ல கருணை, சாக்கண்டை கருணை. எல்லாரும் அப்படி உலக்கையினால குத்தி எழுப்புறாங்க. 600 வண்டி மாமை செல்வம், 10,000 குடங்கள் கல்லும் தயாரா இருக்கு, எழுந்தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. கல்லு மாமை செல்லாம் கொடுக்குறாங்க. பழக்கமா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு போய் ராவணேஸ்வரனை பார்த்து அவர் காலில் வந்து கும்பிடுறாரு. கும்பகர்ணா வா வா வா, கும்பகர்ணன் பலி கொடுக்க போறான், வா 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 ஆசையா.
கும்பகர்ண மார்பல சண்டத்தை பூசுறார், கவசங்கள்லாம் அணிவிக்கிறார், அலங்காரம் எல்லாம் பண்றார், சிவன் தந்த கவசத்தையே அணிவிக்கிறார். கும்பகர்ணன் கேட்கிறார், என்னென்ன இது எப்பவுமே இல்லாத என்ன அலங்காரம் எல்லாம் பண்றீங்க சகோதரா? பெரிய குரங்கு கூட்டங்கள், வானரப்படைகள் நம்முடைய ராஜ்யத்தை முற்றுகையிட்டு விட்டது. அந்த வில்மாட்டிய மனிதர்கள், ராம லட்சுமணர்கள் நம் நகரத்தையே சுற்றி வளைத்து விட்டார். இப்ப நம்முடைய நகரம் அவங்க கண்ட்ரோல்ல. ஆகினால் நான் சண்டைக்கு போன என்னையும் அவங்க ஜெயிச்சுட்டார், என்னையும் அவங்க ஜெயிச்சுட்டார். நீ போய் அவர்கள் உயிரை குடித்து வா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கும்பகர்ண படிக்க போன போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார்களாம், சீத்தை கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போனார்களாம். இப்போ ஒரு மாசத்துல ஏறி போயிடுச்சு, 6 மாசத்துல வரவன ஒரே மாசத்துல ஏறி போயிடுச்சு. எழுந்த பிறகு கூட அவர் கேட்ட முதல் கேள்வி, சீத்தை கொண்டு விட்டாச்சா அப்படிதான் கேட்டார். அப்போ அந்த குடும்பத்திலையும் விபீஷணன் மாதிரி அவனும் நல்லவனுங்கிறான். நம்ம கிட்ட 99 நல்ல குணம் இருந்து ஒரு கெட்ட குணம் இருந்தா 99 நல்ல குணத்தை சாப்பிடுவோம். இப்ப 99 லிட்டர் பால் இருக்குங்க, பால் 99 லிட்டர் பால் இருக்கு. 1 லிட்டர் கடுமையான விஷம் அதுல கலந்து போச்சு. 1 லிட்டர் என்ன பண்ணு, பால் தான் 99 லிட்டருக்கு, இதை காய்ச்சி போடுவா சாப்பிடலாம் அப்படி சொல்லுவோம். விஷம் கலந்தது என்னமோ 1 லிட்டர் தான், பால் நம்ம 99 லிட்டர் தான். விஷம் பாதிக்காது, காய்ச்சி போடுவா என்ன ஆகுது அப்படின்ற துணிச்சு வருமா நமக்கு? 20 பெண்கள் மல்லி போச்சுன்னா கூட டிரைவர் சும்மா இருக்கிறாரு. ஒரே பெண்ணு கருவாட்டு கூட எடுத்துன்னு ஏறினா பஸ்ல டிரைவர் கத்துறாரு, யாருப்பா கண்டக்டர் பார்த்து இறங்கி கூட, இது கூட கருவாட்டு கூட, கருவாட்டு விற்கிறவங்க ஒரு கூட வந்து ஏறினா டிரைவர் கண்டுபிடிக்கிறார். மல்லிப்பூ 20 பெண்கள் வச்சுக்கிறாங்க, அதை பத்தி அவர் கேட்கல. நிறைய பேர் மல்லி பூச்சுக்கிறான்னு கேட்கல. அப்போ வாசனை விட துண்ணாக்கு பவர் அதிகம், நல்லதை விட கெட்டதையும் பவர் அதிகம். ரொம்ப தியாகி நிறைய தானம் பண்றாங்கன்னா அவங்க பேர் தெரிவித்த விட இந்த ரவுடி கொள்ளக்காரன் பேர் 10 ஊர் தெரியும். அந்த ஒரு டக்கு கெட்டதுக்கு பவர் இல்லை. இவர் வந்தது அந்த கேள்வி கேட்டார், அப்பவே புரிஞ்சு போச்சு அண்ணா ரொம்ப வந்தாராம். உயிரை பிடித்து வாடினார். அண்ணா நான் சீத்தை விட சொல்லிதானே போய் பட்டேன், இன்னும் விடலையா? சீத்தை விடாததுனால விண்ணுக்கும் மண்ணுக்குமா இருக்கிற நம்முடைய உயர்ந்த புகழ் வீணா மங்கிவிட்டது. அண்ணா ராமனை வெல்லலாம் என்று நீ என்னவாயானால் சீத்தை தழுவலாம் நினைக்கிறப்ப அது மாதிரிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப இது நடக்கலையா அதுவும் நடக்காது. சீதை தழுவலான்றது நடக்கல இல்ல, அப்ப ராமர் ஜெயிக்கலான்றதும் நடக்காது. எவ்வளவு மறைமுகமா யாரா சொல்றோம், சண்டைக்கு வரான், கோவப்படுறான், பெரியவன் அண்ணங்காரன். அண்ணா வாலி மார்பை புடர்ந்த ராமபாணம் நம்மையும் நம் கூட்டத்தாய் அழிப்பதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கேட்டா வாழ்வீங்க, கேட்கல அழிவீங்க. 2 வார்த்தை சொல்லிட்டான். இப்ப ஒருத்தவங்க கெட்டு போறாங்க, சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, சொல்லாமே இருக்க முடியல. ஒருவேளை நம்ம சொல்ற பொழுது மனம் மாறுமா? முயற்சி பண்ணலாம்னு தோணும் யாருக்குமே. அதே மாதிரி இவர் முயற்சி பண்றார். அண்ணா சீத்தை விடுத்தி ராமனை வணங்கி தம்பி விபீஷணனோடு வாழ்வதே நீங்கள் செய்ய வேண்டிய அறச்செயலாம். இத சொன்னா ராமனையும் கோபம் வரணும் தெரியும். உடனே இன்னொரு வார்த்தை சொல்றோம், இல்ல சீதை விடமாட்டேன்னா நீ இப்ப போயிட்டு வந்த தோல்வின்ற என்ன நினைப்புற, என்ன ராம விடுவானா கொண்டுடுவான், அப்புறம் இந்திரஜித் அனுப்புவ,
ஒரு ஆளா அனுப்புவேன், எல்லாம் போயிட்டான் 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 செய்தி வரும். ராமனை ஜெயிக்க வேண்டுமானால் நீயும் புறப்படு, நானும் புறப்படுறேன், இந்திரஜித்தனை கூப்பிட்டுக்க, அதிகாரின்னு கூப்பிட்டுக்க, எல்லா படையினரும் நம்ம கிட்ட இருக்கிற ரத கஜ துரக பதாதி வீல்படை வேல்படை கூலிப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லா படைகளையும் ஒன்று திரட்டி கொண்டு போய் ஒரே நேரத்தில் ராமனை சிதறடித்துக் கொள்ளலாம். நீங்க அதை விட்டுட்டு இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகன் 15 பேர் அடிப்பார், 20 பேரோட அடிப்பார். சினிமா தானே, ஷூட்டிங்ல அடிக்கலாம், நம்ம கூட அடிக்கலாம் ஷூட்டிங்ல. சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா 2 பேரை தான் வந்து அடி வைக்க போவோம். இந்த 2 பேர் அடி வாங்கின பிறகு 5 பேர் எங்க இருந்தாலும் தெரியாது. அப்புறம் 2 பேர் வருவோம், அவன் அடி வாங்கிக்குவோம். அப்புறம் 2 பேர் வருவோம், அப்புறம் அடி வாங்கிக்குவோம். 15 பேர் ஒன்னா தாக்குற மாதிரி படம் காட்டுக்க மாட்டோம். தாக்குனா ஹீரோ அவுட்டு. ஒரு துர்நாத்தம் மறைஞ்சு பின்னால் தாக்கல இல்லையா? இவன் அவனை குற்ற மாதிரி கத்து சொல்றார். உண்மை சீத்தை விட்டுட்டு நம்ம வாழலாம். இல்ல ஜெயிக்கணும் என்னன்னா எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு போய் ஒரே சமயத்தில் அந்த ராமனை திரட்டித்தால் நாம் ஜெயிக்கலாம். ஏய் கும்பகர்ணா, உன்னை ஆலோசனை கேட்பதற்காக நான் எழுப்பதில்லை, நீ அமைச்சர் இல்லை, உன் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு. நான் சொன்னதை செய்ய வேண்டுமானால் விருப்பம்னா செய், இல்லையே போய் தூங்கி போ. நான் தேடிய பகை நானே பார்த்துக் கொள்ளுகிறேன். அண்ணா, என் மனசுல பட்ட கருத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னேன். நீங்க கேட்கலாம் பரவாயில்ல, என்னை மன்னித்து கொள்ளும். நான் சண்டைக்கு புறப்படும், அந்த சூழத்தை கொடுங்க. சூழத்தை வாங்கினார். சூழத்தை வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணா நான் செத்துட்டேன்னு செய்தி வந்தா உன்னால ஜெயிக்க முடியாது. அதன் பிறகாவது செய்தி வந்துட்டு நீ மட்டுமாவது வாழ்வார். நான் ஜெயிக்கலன்னா நீ ஜெயிக்க மாட்ட. என்னை ராமன் கொன்றால் உன்னையும் கொள்வான். நல்ல யோசனை பண்ணி சொல்லிட்டு சூழத்தை வாங்கினவரு எண்ணி துணக கருமம் துணைந்தவன் என்னவம் என்பது இது கடைசி சான்ஸ். சண்டைக்கு புறப்படுறேன், அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. சகோதரா வாழ்க்கைய போய் ஜெயிச்சு வாடான்னா கொஞ்ச நேரம் ராவணன்னு முகத்தையே பார்க்கிறான். என்னடா என்ன இப்படி பாக்குற? என்றைக்கும் இல்லாமல் மறுபடியும் உங்கள் திருமுகத்தை இப்படி பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று தெரியும். அதனால் பார்க்க திரும்ப மாட்டோம் தெரியவில்லை. இற்றை நாள் முதல் அண்ணா நான் செய்தவே குற்றம் உலகினில் பொருத்தி கொற்றவ அற்றதால் முகத்தினில் விழித்தே ஆடிய பெற்றனல் விடையென பெயர்ந்து போயினா. அண்ணா நான் ஓய்வு எடுப்பதற்கு எனக்கு தனி மண்டபம் கட்டி தந்தி, நான் எழுந்திருக்கிற போதெல்லாம் 600 கூட அரிசி உணவு 10,000 கூட கல்லிக்கொண்டு கொடுத்து இந்த உடம்பை வளர்த்த வண்டி. உனக்காக இந்த உடம்பை தியாகம் செய்வதில் நான் வருந்தவில்லை. வாழ்ந்த வாழ்நாள் என்னை தெரியாமல் உங்கள் மனம் நோட நான் ஏதாவது நடந்திருந்தால், உங்களுக்கு பிடிக்காததை நான் ஏதாவது செய்திருந்தால், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னித்து விடுங்கள். குற்றமே உள எதில் பொருத்தி கொற்றவன் அற்றதா என்ன பிழை செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று சொல்லி அவன் திருவடியில விழுந்து கையில் இருந்த சூளத்தை வாங்கி கொண்டு புறப்படுகிறார். கும்பகர்ணன் 32 வாத்தியங்கள் டம 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 டமன் வாசிக்கலாம். 32 வாத்தியம் வாசிதான் கும்பகர்ணன் புறப்படும் போது
பெரிய ஓசை. ராமருக்கு அந்த இருக்கிற குரங்க கூட்டங்களுக்கு கெட்டிக்கலங்கிறாப்புல நடு. சண்டைன்னா சும்மா இல்லைங்க. ஒரு ஆள் சொன்னா 1000 பேர் கால வெட்டினான், 1000 பேர் கால வெட்டினான், 1000 பேர் கால வெட்டினான். என்னடா 1000 பேர் கால? ஆமா, அவ்வளவு பெரிய ஆள். ஆமா, தலையெல்லாம் நடாச்சுன்னா அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தன் வெட்டி போட்டான். ஏற்கனவே தலையில வெட்டி போட்டானா. அப்ப கீழே கிடக்கிற முண்டத்துல இருக்கிற காரங்களே வெட்டி வந்துக்கிறான். வெட்டிட்டு அந்த அது எண்ணிக்கை சொல்லி கிடக்கிறான். அந்த மாதிரி வீரன் இல்லை கும்பகர்ணன். கும்பகர்ணன் பலம் உள்ளவன், ஆனால் விவேகத்தையும் பேசினான். நீங்க பேருந்துல பாத்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு நெக்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட். சில டிரைவர் மேல எழுதி வச்சிருப்பாங்க, நீ வேகம் போப்பா, நீ எவ்வளவு வேணாலும் போ, ஆனா இருக்கிற 60 பேர் 70 பேர் உன்னை நம்பி உட்காந்துக்கிறான். நிறைய பேர் தூங்குறான் டிரைவர் பொறுப்பா போறாரு. அதனால இருக்கிற பஸ்ல இருக்கிற எல்லாரும் உன்னால காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இருந்தா அதுக்கு தகுந்த வேகம் போயிடும். அதனால டிரைவர் ஞாபகம் பண்ற மாதிரி அங்க எழுதியிருப்பாங்க. ஒரு உயிர் என்பது விலை மதிப்பில்லாதது. தெரிந்தே சாக போறோம்னா யாருக்குமே மனசு கேட்காது. திடீர்னு விபத்தானா, திடீர்னு பாம்பு கடிச்சா, திடீர்னு ஒரு ஆபத்தாயிட்டா, திடீர்னு ஆச்சரியம் வந்தா அது யாரும் பொறுப்பு இல்லை. ஆனா நம்ம சாக போறோம் போகலாம்னா யாருக்கும் துணை வராது. அது இந்த படை வீரர்களுக்கு தான் துணை வரும். பனைமரத்திலே இருந்து ஒருத்தர் விழறான்னா விழுந்த பிறகுதான் இறந்தான்னு அர்த்தம் இல்லைங்க, விழுந்த பிறகுதான் செத்தான்னு அர்த்தம் இல்லைங்க. வழியில உயிர் போயிடுங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்தை நம்ம எதிர்நோக்கிறோம், நம்ம எங்க பழகி போறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வழியில உயிர் போயிடும். அப்படி கும்பகர்ணன் புறப்படுகிற பொழுது அந்த வாத்தியங்கள் 32 வாத்தியங்கள், அந்த 32 வாத்தியங்களை சொல்றேன், அது கவனிங்க. பேரிகை, ரணபேரிகை, ராஜபேரிகை, கெடுமுடி, ராஜகடுமுடி, உடுக்கை, மணிவீரம், தாரசிங்கம், செங்குதாடம், டபாரம், கனகதம்பி, செங்கிமுரசி, வீரபத்தனம், வீர துந்துபி, தவண்டை, மல்லவி, தம்புரு, வீணை, தக்கை, பூரி, கைத்தாடம், ஆடகவாடி, எக்காடம், நாதஸ்வரம், ஊதுகுடல், துத்தாரி, தமரகம், கருதுமுதுபி, உரைதானகை, அமரண்டகை, மலாரிலேனி, சிறுமறை கும்பி, தாழ சுரமண்டலம். இது 32 வாத்தியங்கள். இந்த 32 வாத்தியங்களும் பெரிய பேர் இறைச்சல், பெரிய இறைச்சலா சத்தமா டம்ம 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 டம்மன்னு. இப்ப ஐயப்ப தெய்வ வழிபாட்டுல ஒரு வாத்தியம் வாசிக்கிறாங்க பாத்தீங்களா, கேரளா வாத்தியம். இந்த கேரளா வாத்தியம் நம்ம ஆட்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகளை வைக்கிறது செல்வந்தர்கள் ஒரு மாடலா எங்க பக்கம் பண்றாங்க. இங்க எப்படியும் ஒரு கல்யாணம் பண்ணா கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவங்களா இருந்தா இருக்கிற சத்தம் எல்லாம் போதாதுன்னு இது ஒரு 15-20 பேர் கூப்பிட்டு வச்சுருவாங்க. அவங்க டம்ம 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 காது பொழுது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அது மங்கள இசை இல்லை. அந்த கேரளா வாத்தியத்தை பயன்படுத்தி யாருங்க? பாபர் என்ற இஸ்லாமியரை வழிமதி கொள்ளை பண்றவன் மிருகங்களை விரட்டுறதுக்காக பயன்படுத்துற ஒரு வாத்தியம். ஐயப்ப பக்தர் அந்த பூஜையில அதே பாபர் ஐயப்பனை சரணடைந்து ஐயப்பன் மனசுல இடம்பிடித்து அவர் ஒரு தெய்வமானதுனால அந்த வாத்தியத்தை ஐயப்பனுக்கு ஏற்புடையதுன்ற எண்ணத்துல அவங்க அடிக்கிறாங்க. சுப நிகழ்ச்சியிலேயே அடிக்கணும். பணம் அதிகமா இருந்தா 50 தவுள் வைங்க, 50 நாள் சொல்றீங்க, 100 தவுள் வைங்க, 100 நாள் சொல்றீங்க. அது மாதிரி பண்றாங்க. சில இடங்கள்ல திருக்கழுகுன்றத்தில் அடிக்கிற மகாபாரதம் பண்ண முத்தியநல்லா போன ஒரு பகுதி திருக்கழுகுன்றம் டவுன்ல, அங்க இந்த வாத்தியம் இசை கலைஞர்களுடைய உபயம். அவங்க என்ன பண்ணாங்க, சொந்தக்கார மாமா மச்சான் அண்ணன் தம்பி நண்பர்கள் கூப்பிட்டு ஒரு 50 டபுள் 50 நாளசுரம் அவங்க அமைச்சுக்கு வேற யாரும் பணம் கொடுத்தாம வைக்க முடியாது. அவங்க ரிலேஷன்னால சும்மா பஸ் பேர் வைக்கணும் வராங்க எல்லாரும் ஒரு உதவிக்காக. அவ்வளவு அந்த சவுண்டு இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, ரம்மியமா இருக்குதுங்க. ஒரு பாட்டு நான் திடீர் யூடியூப்ல கேட்டேன், எங்க தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அதுல வாசிக்கிறாங்க. பேடு, கீபோர்டு, கடம்,
பாடுகிற வாயால பாடல, இசை கருவிகள் பாடுது. கேட்க அவ்வளவு ஒரு அற்புதம். என்ன பாட்டு இது? தெரிஞ்ச பாட்டாகவே ஞாபகம் இல்லையே, என்ன பாட்டு? ரொம்ப நேரம் யோசிச்சேன். வெங்கடாஜல நிலையம் வைகுந்த புறவாசம் அப்படின்ற பாட்டு, பெருமாள் மேலகிற ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டை வாயால பாடாம இசைக்கருவியாக வாசிக்கிற பொழுது என்ன பாட்டு டக்குன்னு வரல, கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அருமையை. நீ நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் பாடுற பொழுது வாயால பாடுறத விட நாதஸ்வரம் அவ்வளவு இனிமையா இருக்கும். இசை பெய்தால் மழை வரும். நம்ம இசையை ஒழுங்கா அமர்ந்து வச்சிருந்தாங்க, ஒழுங்கா பாடுறாங்க, மழை வரும். இசை பாடினா பயிர் வளரும். ஆனந்த பைரவி ராகத்தை ஒரிஜினலா பாட தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னா அடிக்கடி சும்மா நேரம் கிடைக்க போய் பாட கத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அது ஒரு இதமான ராகம். இந்த ஆனந்த பைரவி ராகம் பாடினா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு குன்னக்குடி வைத்தியநாதன் ஜெயலலிதா ஆட்சியில கண்டுபிடித்து ஃபைல் பண்ணி வச்சு போகிறார். இசை மிகப்பெரிய மகத்துவம். இசைக்கு கருங்கல்லு ஒலிகிறது. கல்லு நீங்க கேட்டுக்கிறீங்களா? அந்த இசை இல்ல, செய்தி கேட்டுக்கிறீங்களா? கருங்கல்ல உருகிறீங்க. நாரதர் பாடுறாரு, தேவரெல்லாம் உட்கார்ந்து தலையாட்டி ரசிக்கிறாங்க அந்த பாட்டை. தேவர்ல முன்னாடி எதிரில நம்ம வீர ஆஞ்சநேயர் சாமி உட்கார்ந்துங்கிற. தேவரை தலையாட்டி தலையாட்டி கேட்கிற பொழுது ஆஞ்சநேயர் சாமி தலையாட்டலை. இவரும் கேட்கிறாரு, அவருக்கு இசை தெரியும், தலையாட்டலை. தலையாட்டாம ஆஞ்சநேயர் சாமி கேட்டது நாரதருக்கு அவமானமா. எப்பேற்பட்ட தியாவாதி தியாவன்லாம் என் பாட்டுக்கு தலையாட்டுறான், குறை மூஞ்சி வச்சுக்கின்னு முன்ன வந்து உட்காந்துக்கின்னு முன்ன உட்காந்துக்குது அப்படின்னு என்ன பண்ணார்? அந்த வீணையால ஆஞ்சநேய சாமி தலை மேல மூட்டில் தட்டினார். என்ன சாமி அடிக்கிறீங்க? என்ன இசைஞானுங்கதான் உனக்கு? தேவாதி தியாவலி என் பாட்டை எப்படி எல்லாம் ரசிக்கிறார்கள், இசைக்கிறார்கள், தலையசிக்கிறார்கள், மயங்குகிறார்கள். அப்படியே உட்காந்துக்கிற அப்படிங்களா? இப்ப நான் ஒரு பாட்டு பாட்டாங்களான்னு ஆஞ்சநேயர் பாடு பாடியா தெரியுமா? பாடு. அவர் ஒரு பாட்டு பாடினாருங்க. நாரதர் பக்கத்துல இருந்த ஒரு கல்லு ஒண்ணு உரி வீணை மேல பாய், வீணை மேல கருங்கல்லு காட்சி ஊத்துன மாதிரி பாய். பாதி வீரம் மறைஞ்சிடுச்சு. பாதி வீரம் மறைக்கிற உடனே பாட்டை ஆஞ்சநேய சாமி பாதியில நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு அந்த கல் அப்படியே செட் ஆகி போச்சு. உரையும் போது இலகி வந்தது, பாட்டு தர உடனே கெட்டி ஆயிடுச்சு, வீண மாட்டேங்க. நாரதர் எடுக்கிறார் வரல. ஆஞ்சநேயரே ஏன் பாதியை பாட்டு நிறுத்திட்டு மீதி பாடுங்க, கல்லு உருட்டோம் பாருங்க மாட்டிக்கிச்சு. நீங்க தான் தேவாதி தேவையெல்லாம் தலையாட்டி கேட்கிற அளவுக்கு இசை பாடுகிற இசை ஞானி இல்ல. மீதி பாட்டை நீங்க பாடுங்க. நீங்க பாடி அதே கல்ல உருகி பண்ணி உன் வீணை எடுத்து போயாரு. நாரதர் மாட்டிக்கல. நாரதர் பாடி பாடி பாடினாரு, கல்லு உருகல புண்ணு உருகல. ஏண்டா ஆஞ்சநேயர்கிட்ட பங்கு வச்சு? ஆஞ்சநேயர் ஒண்ணுமே ராகம் தெரியாது, இசை தெரியாதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. இப்ப நான் சொல்ற எல்லா செய்தியும் எல்லாரும் தெரியாம இருக்கும். தெரிஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ராமாயணம் எல்லாரும் தெரிஞ்சிருந்தான். அதாவது நான் ஏற்கனவே கேட்கறது ஒன்று ரெண்டு சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர எதிரில் கேட்கறவங்க எல்லாருமே ஒண்ணுமே தெரியாம பண்ணுங்கிறாங்க. நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சு சொல்லிக்கிறோம் அப்படியே சொல்ல முடியும்? அதனாலதான் படிச்சதுக்கு கணக்கு சொன்னாங்க நம்ம அவை மூதாட்டி, கற்றது கைப்பிடி மண் அளவு, கல்லாதது உலகு அளவு. யாரு அறிவாளின்றது யாரு முட்டாள்ன்றது பார்த்தவங்க தெரியுமா? ஒரு ட்ரெயின்ல ஒரு இளைஞர் படிச்சு போட்டு சூட்லாம் மாட்டேங்கிறாரு. ஒரு பெட்டியில அவர் மட்டும் தனியா பயணம் பண்றாரு. ஒரு பெட்டியில 10 பேர் 30 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெட்டியில ஒரே ஆள் தனியா பயணம் பண்றாரு. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு விவசாயி வந்து உட்கார்ந்தார். விவசாயி அந்த 2 பேர் தான். இவர் எதில் உட்கார்ந்தார்? இந்த பச்சை சொன்னா விவசாயிட்ட, ஐயா நம்ம பல மணி நேரம் பயணம் பண்ணணும், நம்ம 2 பேர் போறோம், அப்படியே வெறுமனையே போற எதனா பேசிக்கிட்டே போறாங்களான்னு. பேசுங்க, பேசிக்கிட்டே போனா போகுது. சரி என்ன பேசலாம்? சும்மா வேற தேவையில்லாதெல்லாம் பேசுறதை விட எதனா ஒரு பந்தயம் மாதிரி போடலாங்க. நீங்க எதனா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன்,
சொல்லணும்னா நான் 100 ரூபாய் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு என்ன கேட்கறேன், சொல்லுங்க. சொல்லணும்னா நீங்க 50 ரூபாய் கொடுத்தா போதும். இப்ப என்ன நினைச்சுக்கிட்டா நம்ம பெரிய அறிவாளி, அதனால பார்த்தா காட்ட மாதிரி பயிர் சொல்லி கேட்டு விவசாயி உனக்கு ஒன்றும் தெரிய போட்டு இல்லை. நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டு 50 ரூபாயை பிடிக்கினே போலாம் முடிவு பண்ணிட்டான். பச்சவன் படிக்காதவனுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தான். பச்சு நீங்க கேட்டுக்கணும். படிக்காதவர் சொன்னாரு, 3 கண்ணு, 4 வாய், 5 மூக்கு, 6 காது, 7 காது உள்ள மிருகம் இருக்கு. அது என்ன மிருகம்? 3 கண்ணு, 4 5 மூக்கு. எந்த புராணங்களோட கேள்விப்பட்டது வித்தியாசமாகுது. எந்த புராணம் அந்த புராணம் பட்சிக்கிறமா மந்திரமா ஒன்னும் வழி தெரியல. ஐயா ஐயா எனக்கு வழி தெரியலங்க. தோல்வியாட்டான். இவன் தோல்வியாட்டா யாரும் கொடுக்கணும்? 100 ரூபாய் கொடுத்துட்டான். சரி நீங்க சொல்லுங்க பதில. அது சொன்னாரு, எனக்கும் தெரியாது. இப்ப நான் தோல்வியாட்டேன், இந்தாங்க 50 ரூபாய். இப்ப யாருக்கு 50 ரூபாய்? யாருக்கு 50 ரூபாய் லாபம்? படிக்காத லாபம். உன் பாப்பா பச்சு வேண்டியடி எதனா கேள்வி மேல கேள்வி கேட்டு 50 ரூபாய் துட்டு பிடிக்க போறான்னு பார்த்தா பஸ்ட் கேள்வியிலே நம்ம கிட்ட கொடுக்குறான். போகும்போது நம்ம பாய்கிட்ட கேள்வி கொடுக்குற சாமி நம்ம கிட்ட பாய கொடுக்க கூடாது. சில பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டுங்க. இந்த பட்சிட்டாங்கன்னா பேண்ட் சட்டை மாட்டிக்கிறாங்கன்னா அந்த படிக்காதவங்களை பார்த்தா ரொம்ப இலக்காரமா நினைப்பாங்க. பட்சம் மொத்தம் போறான், படிக்காத பெரியவர் கேட்கறான், இந்த ஊருக்கு போட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னா அவர் பதில் பேசல. கொஞ்சம் தொலைவு போன பிறகு சொன்னாரு, இந்த வேகத்திலேயே போனா 1 மணி நேரம் ஆகும். அதே முதல்ல சொல்லலன்னா, நீ எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டே தவிர ஊர் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கல. நீ எவ்வளவு வேகத்துல நடக்கிற எனக்கு எப்படி தெரியும்? நீ நடக்கத்தை பார்த்த அப்புறம் சொன்ன 1 மணி நேரம். அப்ப எவ்வளவு ஞானம்! படித்தால் வருவது அறிய மட்டும், படிக்காமலே வருவது ஞானம். அதனால நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கிற சிறப்பே ஞானம். ஒரு பழமை சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யற போது 4 பேர் கலந்து செய்ப்பா, 4 பேரை கேட்டு செய்ப்பா. 4 பேர் 3 உலகத்துல பெரிய கல்வி ஏற்று வர கல்வி இல்லைங்க, அனுபவ கல்வி. அனுபவ கல்வி. ஒரு MBBS டாக்டர் நான் ஊசி போட்டேன், சளி இருமல். அந்த வயசு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாச்சு குடும்பம் தானே, சொந்த கிராமத்துக்கு விநாயகர் விழா பண்ண போனேன். MBBS டாக்டர் ஊசி போட்டாரு, சளி அந்த இருமல் கேட்கல. என் அம்மா கிட்ட சொன்னேன், இருமல் ரொம்ப விதமா சளி இருக்குது, டாக்டர் ஊசி போட்டேன் கேட்கல. எங்க அம்மா சொன்னாங்க, அது ஒரு கீரை இருக்குதா, ராத்திரில கீரை சாப்பிடக்கூடாது, வைத்தியத்துக்கு நீ சாப்பிட்டுக்க, நாளைக்கு உனக்கு இருமல் இருக்காதுன்னா. தாலிக்கீரை, அது பேர் தாலிக்கீரையா. சமையல் பண்ணாங்க, நான் சாப்பிட்டேன். ராத்திரில கீரை சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டேன் வைத்தியத்துக்கு, சாப்பிட்ட பாருங்க போய் வேண்டிய இருமல் இல்லைங்க. நான் ஊசி போட்ட டாக்டர் புறப்படமான டாக்டர். அப்ப இவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அது ஒரு தனி அனுபவம். எங்க தாயார் பேச்சு கேட்காதனால ஒரு குழந்தை இறந்தே போச்சு. அவங்க சொன்ன வைத்தியம் பண்ணாம வேற பண்ணி எங்க கிராமத்துல ஒரு குழந்தை இறந்தே போச்சு. இலவசமா வைத்தியம் பண்ணுவோம். அவங்க வைத்தியம் பண்றதை பார்த்துட்டு எங்க அண்ணா கதையாசிரியரே சென்னைக்கு போன பிறகு ஒரு கதையை சின்னதாக ஒரு கிளினை அப்படின்னு ஒரு கதையை எழுதினார். அவர் கதையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. போராட்டம் புதியதில்லை, காந்தி வச்சம் ஒரு கதை நீங்க சொன்னாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி காந்தி வச்ச எங்க அண்ணா எழுதின கதை தூர்தர்ஷன்ல தொடர்ந்து 3 ஆண்டு காந்தி ஜெயந்தி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் கதையாசிரியர், பெரிய பெரிய அண்ணா. கற்றாரை யான் வேண்டிய கற்பனவும் இணையமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துரைய வேண்டிவனே. தப்பு செய்யறவங்க லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்காதவனை விட படித்தவன் தான் அதிகமா தப்பு செய்வான் சமுதாயத்துல. ஏன் தெரியுங்களா? தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு வழி தெரியும். இந்த படிக்காதவனை தப்பிக்க வழி தெரியாதனால சின்ன தப்பு பண்றதை கூட 1000 முறை யோசிப்பான். பட்சமே வழி தெரியும், தைரியமா தப்பு. மாணிக்கவாசகர் சொல்ற, வச்சவன் கிட்ட என்ன சேர்க்க கற்றாரை யான் வேண்டேன். படிக்கிறது எதுக்கு?
திருவள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்ன பண்ணணும் படின்னா, கற்க. எப்படி படிக்கணும்னா, குற்றம் நீங்கி படி கத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணணும், அதோட நெல்லு நிற்க. அப்ப அது தகுந்த மாதிரி வாழணும். படிக்காதவன் தப்பு பண்ணலாம், படித்தவன் படித்த அறிவை நல்லதுக்கு பயன்படுத்தணும். எத்தனையோ பிள்ளைங்க இப்ப தண்ணியில தோழர் போற மாதிரி, கொஞ்சம் பெட்ரோல் நிறைய தொழில் போற மாதிரி எல்லாம் சில பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறாங்க, யூடியூப் எல்லாம் போடுறாங்க, வண்டி ஓட்டி காட்டுறாங்க. ஆனா அது மெயினா வெளியே வர்றதுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இளைஞர்கள் நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டுல நிறைய இந்த சின்ன சின்ன வண்டி அது என்ன மூலம் பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒன்னாவது நடைமுறை விட்டாங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்? கோடி கோடி கோடியா கொள்ளைச்சிக்கிற குறுக்கு குடும்பத்தை ஜிடி நாடு கதை தானே. ஜிடி நாடு என்ன தயார் பண்ணல.